ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 17ஓட எஸ்கப்ஸ். அதான் நமக்கு தெரிஞ்ச ஜால். அவருக்கு தான் ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்டா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் ரிச் சிஇஓ ஃபால்ஸ் ஃபார் இன்னசென்ட் வில்லேஜ் கேர்ள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சரி எப்பவும் சொல்கிற மாதிரி மறந்துட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டேன். உங்களுக்கு பர்த்டே. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் நம்ம தமிழில் இருக்க மாதிரி அழகாக ரெட் கலரில் ஆஃப் சாரி வியர் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு தன்னை நிறைய மல்லிகைப்பூ ஹிப்பில் ஹிப் செயின் பார்க்கறதுக்கே அவ்வளோ அம்சமாக அப்படியே வீட்டுக்குள்ளே வர நம்ம ஆளோ எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அப்படியே பால்கனியில் நின்றுட்டு இருந்தவன் நீங்கள் வர்றதை அப்படியே பார்க்குறான். யாருவ புதுசாக இருக்கா, நம்ம வீட்டுக்கு வரா அப்படின்னு கடைன்னு கீழே வந்து பார்க்க அதுக்குள்ளே நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியல. எங்கே போனான், இப்போ தானே இங்கே நின்றுட்டு இருந்தா பார்த்தோம் அப்படின்ட்டு யாராக இருக்கும் அப்படிங்கிற யோசனையில் அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே வந்துட்டு மேலே போயிடான். அப்புறம் அவன் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு வந்து அப்படியே டைனிங் ரூமில் உட்காடுறான். அப்போ பாட்டியோ, கண்ணா ரெடி ஆகிட்டியாப்பா அப்படின்ட்டு வராங்க. பாட்டி சாப்பிட்டீங்களா? இல்லை கண்ணா இனிமேல் தான். ஏன் பாட்டி இவ்வளோ நேரம்? உனக்காக தான்ப்பா, வீட்டில் இருக்கிறதே நம்ம 2 பேர் தான். சரி பாட்டி உட்காருங்க, சாப்பிட்டு நேரத்துக்கு டேப்லெட் போடுங்க. சரிப்பா, நான் நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ணாத, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எங்கே இன்னும் சாப்பாட்டை காணோம் அப்படிங்கிறான். இதோ கொண்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அம்மாவும் இந்தம்மா இதை கொண்டு போ அப்படின்னு கொடுக்குறாங்க. உங்கள் அம்மா அந்த வீட்டில் மெய்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே வந்திருக்கீங்க, ஸோ கொண்டு வந்து வைக்க பாட்டி இது அப்படின்னு அவனும் காலையில் பார்த்தவ அப்படின்னு உங்களே தான் பார்க்குறான். பாட்டியோ அதுவாக்கா நான் சொல்ல மறந்துட்டேன், இது நம்ம வீட்டில் வேலை பார்க்குறால பரிமளம், அவளோட பொண்ணு. ஓ அப்படின்னு பார்க்குறான். அப்படியே நீங்களும் வந்துட்டு சாப்பாடு எடுத்து வச்சுருக்க, இவ்வளோ வருஷம் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறான். உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அப்பா வந்து நீங்கள் பிறந்ததுமே வந்து இறந்துருப்பார். ஸோ அதுலேருந்தே வந்துட்டு அவங்க வேலை தேடி அலைஞ்சிட்டுருப்பேன். இந்த வீட்டில் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை, அது மட்டும் இல்லாமல் இங்கே சிட்டி அவங்களையும் கொண்டு வந்து வச்சா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களை வில்லேஜ்லேயே வச்சு வளர்த்துருப்பாங்க. உங்கள் பாட்டி வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. பாட்டிக்கும் வந்துட்டு உங்கள் அம்மா வேலைக்கு போனதே பிடிக்கல, உங்களை வந்துட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, பட்டணத்துக்குலாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு அதனால் பாட்டியோடையே இருந்திருப்பீங்க. காலேஜ்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் வந்துட்டு அந்த வில்லேஜில் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் அப்படி தான் இருப்பீங்க. வந்துட்டு பாட்டி இறந்ததுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா வந்துட்டு தனியாக இதுக்கு மேலே பொண்ணை விட முடியாது, பாட்டி இத்தனை வருஷம் இருந்தாங்க பாதுகாப்பாக இருந்துச்சு, இதுக்கு மேலே தனியாக வரும்போது என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இங்கே உள்ள பாட்டிகிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாட்டி சொல்கிறாங்க. அது பரிமளத்துக்கு புருஷன் இறந்ததுனால அவங்க அம்மா பிள்ளைய விட மாட்டேன்னு வச்சுக்கிட்டாங்களாம். இத்தனை வருஷம் அந்த பிள்ளை இங்கேருந்து கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு பணம் அனுப்பிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பொம்பளை இறந்துருச்சு போல், அதான் பிள்ளைய தனியாக விட முடியாதுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஓ அப்படின்ட்டு அவனும் அப்புறம் சாப்பிட்டுட்ருக்கா. நீங்கள் அப்படியே சாப்பாடெலாம் எடுத்து 2 பேத்துக்கு பரிமாறுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த பக்கம் நகர்றீங்களா, அப்போ ஹிப் செயின் போட்டிருக்கீங்க, அது லைட்டாக சவுண்ட் கேட்குது, அந்த கொலுசு சத்தமும் சேர்த்து கேட்குது. புதுசாக இருக்கவனுக்கு அவங்கள அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்போ அவன் கண்ணில் படுறது காலையில் பார்த்த மாதிரி ஹிப்பும் அதில் இருக்க ஹிப் செயினும் தான். அதை பார்க்கும்போது அவனுக்கு என்னமோ தோணுது. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கா. பாட்டிக்கு பேசிகிட்டு இருந்தவங்க, நாக்கண்ணா என்னாச்சு, நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னது அவன் காதலே வாங்காதனால அவனை பார்க்க அவனும் ஓ என்ன பாட்டி அப்படிங்கிறான். இல்லை கண்ணா, அந்த பொண்ணு படிச்சிருக்கா, அதனால தான் அவளுக்கு ஏதாவது நம்ம கம்பெனிலேயே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஓ பாட்டி, இது வரைக்கும் யாருக்கும் நீங்கள் சிபாரிசெல்லாம் பண்ணதே இல்லை. நான் இப்போயும் சிபாரிசெல்லாம் பண்ணலை, அது வயசு பொண்ணு, வெளியில் அனுப்ப அவங்க அம்மா பயந்துக்கிறா, படிச்சிட்ருக்கா, ஏன் வீட்டு வேலை பார்க்கணும், அதுக்கு தான் உன் ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருந்தால் போட்டு கொடு, அவள் படித்த படிப்புக்கும் அவள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி. அதாவது படித்த இதுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேறு தகுதி இல்லை. ஸோ ஓகே. ஸோ வந்துட்டு சொல்ல சரி பாட்டி, இப்போ நான் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள், அவளோட பயோடேட்டா எடுத்துகிட்டு அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புற பாட்டி, உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. சரி கண்ணா அப்படின்ட்டு பாட்டி உட்காந்துருக்கேன். நீங்களோ பாட்டி இந்தாங்க நீங்கள் போட வேண்டாம் மாத்திரை அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறீங்க. இங்கே பாரு, உங்கள் அம்மா தான் இங்கே எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இருக்கால, நீ வேலைக்கு போ. இதை நானா அப்படின்னு பார்த்துடுறீங்க. உங்கள் அம்மாவோ அது அவள் கிராமத்திலே வளர்ந்துட்டா, அதனால் ரொம்ப பயப்படுவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு பொம்பளை பிள்ளைங்க இப்படி வீட்டுக்குள்ளே பொத்தி வச்சுக்குவியா, நாளை பின்னா அவளுக்கு 4 இது தெரிய வேணாம். என் பேரன் கம்பெனியில் தான் சொல்லியிருக்கேன், நல்ல விலையாக போட்டு கொடுப்பான், அவனை பற்றி தெரியும்ல, உன் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குவான், பயப்படாத. நம்ம கம்பெனிக்கு தனியாக ஸ்டாஃப் பஸ்ஸு கூட இருக்குது, இவன் எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து கம்பெனிலேருந்து இங்கே வரப்போகிறா, இதுக்கு போய் அப்புறம் கொஞ்ச நாள் போகட்டும், அவளுக்கு பிடிக்கலன்னா நின்றுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல. நீங்களும் அம்மா அப்படின்னு கொஞ்சம் பயப்பட, பாட்டி சொல்கிறதும் சரிதாம்மா,
நான் இங்கே வந்த புதுசில் இப்படி தான் இருந்தேன். அப்புறம் எல்லாம் பழகிக்கிட்டேன். நீயும் பழகிக்கணும் கண்ணா. உனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகும்போது அப்போ உனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. வெறும் சமையல் மட்டும் கற்றுக்கிட்டா இருந்தால் இந்த பத்தாதுமா, எல்லாத்தையும் நீயும் பொறுப்பாக எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, சரிம்மா, ஆனால் எனக்கு இங்கே பார்க்குறவங்களெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் பயப்படாத, நீ கிராமத்துல இருந்தனாலும் உனக்கு அப்படி இருக்குது. சரிம்மா, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பயந்துக்கிறீங்க. பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் பயந்த சுபாவம் தான். ஸோ வந்துட்டு கொஞ்சம் அதட்டி பேசினாலும் அழகு வந்துடும், அந்த மாதிரி கேரக்டர். அதனால் இவங்க அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க. இருந்தாலும் வந்துட்டு பாட்டி இவ்வளோ தூரம் சொல்கிறனால சரிங்கம்மா நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு. நீ பயப்படாத கண்ணு, பிடிச்சா போ. கொஞ்ச நாளைக்கு யாராவது ஒன்று பிரச்சனை பண்ணால் தம்பிக்கிட்ட சொல்லு, தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்கோ, புரியுதா அப்படி இப்படின்னு உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்ல, சரிம்மா அப்படிங்கிறீங்க. ஸோ பாட்டியோ அப்போ என்னம்மா போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்றைக்கே வா பாட்டி அப்படிங்கிறீங்க. அடி கிறுக்கு பிள்ளை, ஒன்றை செய் அதை நன்றை செய், அதுவும் இன்றை செய்ன்னு சொல்லியிருக்காங்க தெரியாது. ஏன் பாட்டி இப்படி வந்த அன்றைக்கே நான் அனுப்புறதுலேயே குறியாக இருக்கீங்க, நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, நீ ரொம்ப இப்படி இருக்கம்மா, இன்னசென்டா, இப்படி இருக்கக்கூடாதுடா கண்ணா. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். பொண்ணுங்கிறவ பொத்தி பொத்தி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஆட்டையும் ஆளை பிறந்தவ. அடியாத்தே அப்படிங்கிறீங்க. அடிப்போடி, இப்படியே இருக்காத, கிளம்பு வேலைக்கு அப்படிங்கிறாங்க. பாட்டி அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஏய், என் பேரன் என்ன சிங்கமாக புளி அடி, உன்னை கடிச்சு திங்கவா போகிறான், போடி அப்படின்ட்டு இப்படிலாம் சொல்லிப்படாத கோவக்கார பையன் அப்படின்னு சொல்ல, ஆத்தி நான் வாயை திறக்க மாட்டேன்னு, மூச்சு விட மாட்டேன் அப்படின்ட்டு ஃபைலாக எடுத்துகிட்டு அவங்க அம்மாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிவிட்டு 100 தடவை ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப பாட்டியும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அங்கே காரில் தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டு காரில் இருந்துமே கம்பெனிக்குள்ளே விட்டுறாங்க. உள்ளே வந்ததுமே உங்களுக்கு என்ன கேட்குறது எதுவுமே தெரில, நீங்கள் அப்படியே முழிச்சுக்கிட்டு திரு நிற்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவன் சிசிடிவியில் பார்த்துட்டு தான் இருக்கான். இது என்ன வந்தவன் நேரம் இங்கே வராமல் அங்கே நின்று என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ரிசப்ஷனுக்கு அவனே கால் பண்ணி, அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறாள் ரெட் சாரி, அவளை என் கேபினுக்கு அனுப்பிடுவீங்க அப்படிங்கிறான். சரி சார் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே இப்போ தான் உங்களை பார்க்குது. நீங்களும் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு அப்படியே நிற்கிறத பார்த்துட்டு, யாரா இந்த பொண்ணு புதுசாக இருக்கா, ஆனால் செம்ம க்யூட்டாக இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணே உங்களை சைட் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே நிற்க, ஹலோ அப்படிங்கிறது அந்த பொண்ணு. அப்படின்னு தெரியும் பார்க்குறீங்க. எம்டி சாரை பார்க்கணுமா? அவர் உங்களை ரூம் வர சொன்னார். ரூம்க்கா? அவரோட ஆஃபீஸ் ரூம். ஓ, அது எங்கே இருக்குது அப்படின்னு பயந்து கேட்குறீங்க. 3rd floor. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே ஏற வரீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் சாரீ இருக்குல்ல, அது போய் லிஃப்ட்டு சைடில் வந்து மாட்டிக்குது. நீங்கள் கவனிக்காமல் உள்ளே போக அப்படியே வந்துட்டு கதவு மூடவும் நீங்கள் பிடிச்சி இழுக்க பார்க்குறீங்க. உங்களால் இழுக்க முடியல, உங்களுக்கு பயம் பதட்டம் வருது. லிஃப்ட்டுக்குள்ளே வந்து சாரி அப்படியே இழுக்க உங்களுக்கு பயம் வந்துடுது. ஸோ வந்துட்டு கரெக்டாக அப்போ அந்த டைம் அந்த பக்கத்துலேருந்து யாரோ வந்துட்டு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதுக்குள்ளே விறுவிறுக்க நீங்கள் கத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. அம்மா அம்மா அப்படின்ட்டு கத்திட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு லிஃப்ட்டு ஓப்பன் ஆனது தான் உங்களுக்கு உயிரை வந்த மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் பயந்து படன்னு கண்ணெல்லாம் டியர்ஸாக நிற்க உங்களை அப்படியே பார்க்குறான். ஃப்ரைடே தான். யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் இந்த கம்பெனிக்கு புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கானுங்க, ஏன்னா எம்டி சாரை பார்க்கறதுக்கு வந்தானுங்க, இப்படி மாட்டிக்கிச்சு பயந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அழுக. ஐயோ அழாதம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவனும் டிஷ்யூ கொடுக்குறான். நீங்கள் கண்ணெலாம் வாய்ப் பண்ண. சரிம்மா அழாத, எம்டி சாரை பார்க்க வந்தியா? யார் இந்த பொண்ணு? எம்டி சாருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், இந்த பொண்ணை பார்த்தாலே மிரளுது, எப்படி இது குப்பை கொட்ட போதோ அடிக்கிற மாதிரி இருக்கா அவனுக்கு. சரிம்மா வா அப்படின்னு சொல்லி அவனும் அங்கே தான் போகிறனால அவங்கள கூட்டிகிட்டு வரான். ஸோ 2 பேருமே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அப்படியே வந்துட்டு நீங்கள் வெளியே நின்றுட்டுருக்கீங்க. உள்ளவாம்மா, இதான் எம்டி சார் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போக நீங்கள் பயந்து அப்படியே எட்டி பார்க்குறீங்க. மூஞ்செல்லாம் பயத்தில் பதட்டத்தில் இருக்கீங்க நீங்கள். அவனும் உங்களை அப்படியே பார்க்குறான். வந்தாச்சா அப்படின்ட்டு ஃப்ரைடேவை பார்த்து அவன்கிட்ட பேசி அவனை வெளியே அனுப்பிட்டு நீங்கள் அப்படியே திரு முடிச்சு நிற்க, ஓய் இங்கே வந்து உட்கார் அப்படிங்கிறான். நீங்கள் வந்து அப்படியே அவன் முன்னாடி உட்காருங்க. இன்னும் படப்படப்போ போகலை. அவன் டக்குன்னு எழுந்து உங்கள் கிட்டே வந்து உங்கள் ஃபேஸ் அப்படியே பிடிச்சி என்னாச்சு அப்படிங்க. இன்னும் பயந்துடுறீங்க. கண்ணை அப்படியே சிமிட்டி மூஞ்சி அப்படியே பின்னாடி எடுத்து, அது லெஃப்ட்டில் அப்படிங்கிறீங்க. லெஃப்டில் என்ன அப்படின்னு கொஞ்சம் கிட்ட வந்து அவன் கேட்கும். அவ்வளோதான், பயத்தில் மயங்கியே விழுந்துருங்க. ஓய் ஹே இந்தா பொண்ணு, ஓய் யார் நீ? ஐயோ
பாட்டியால் வந்தது. எனக்கு பொண்ணுங்கனாலே கடுப்பாகும், எவ்வளையுமே பிடிக்காது. ஆனால் பாட்டி சொன்னாங்களே நீ இவ்வளோ வேலைக்கு எடுத்துக்கலான்னு பார்த்தா இவன் என்னடானா பார்த்ததுக்கு நான் என்ன பூச்சாண்டி அடி அப்படியா இருக்கேன் அடிக்கிட்டு அவனை தண்ணி எடுத்து மூஞ்சில் பொழிச்சுன்னு அடிக்கா அப்படியே அப்படின்ட்டு மெதுவாக முழிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டு நிற்கா அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிருக்கேன். ஏய் வேமாடு அப்படிங்கோ அப்படின்னு அப்படியே பயத்தில் இருக்க. இப்போ எது கழுவுற உன்னை என்ன பண்ண அப்படிங்கிறான். இல்லை பயந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. பயப்படுறதுக்கு நான் என்ன பூச்சாண்டி அடி அப்படிங்கிறான். இப்படி பேசாதீங்க பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஐயோ அப்படின்னு தலையில் அப்படியே தடவிட்டு உனக்கு என்னடி பிரச்சனை அப்படிங்கிறான். எதுவும் இல்லை, லெஃப்டில் புடவை மாட்டிக்கிச்சு அதில் பயந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. இப்போ புரியுது எனக்கு நீங்கள் எதுக்கு பதட்டமாக இருக்கீங்க. ஓகே ரிலாக்ஸ் அப்படின்ட்டு அவனும் கால் பண்ணி 2 காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறான். ஸோ வந்துட்டு எனக்கு காஃபி கொண்டாரு. அது வரைக்கும் அவன் அமைதியாக உங்களே பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் பயத்துலேயும் படப்பிடிப்பில் என்ன கேட்பானோங்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ காஃபியை கொண்டதும் இங்கே வச்சுருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை அப்படியே கண்ணாலேயே காஃபி எடுத்துக்கோங்கன்னு கல்ல. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அவனே என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. காஃபி அப்படிங்கிறான். காஃபி தான் வேணுமா உங்களுக்கு அப்படிங்கிறீங்க. ஐயோ அப்போ இந்த காஃபி யார் குடிப்பா? அது யாருக்கு அடிக்கிறீங்க. இவ்வளோ இது எனக்கு அந்த காஃபியை கீழே ஊற்றிரு அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு கீழே ஊற்ற அப்படிங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஷோ இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட்றான். டீயா அப்படின்னு பார்க்குறீங்க. மற்றது எதுவும் தெரியாது, இதில் மட்டும் வைக்கணும் மாதிரி காஃபி உனக்கு தான் குடி, ரொம்ப டென்ஷனாக இருக்குல்ல கொஞ்சம் குடிச்சு ரிலாக்ஸ் ஆகிக்கோ அப்படிங்கிறான். இல்லை சார் பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. குடி அப்படின்னு கொஞ்சம் மிரட்டின மாதிரி சொல்லுவோம். சரி சரி அப்படின்னு கையெல்லாம் நடுங்க கப் எடுக்க. அவனுக்கு சிரிப்பு வருது, குழந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ அப்படியே மெதுவாக அப்படின்னு ஊதி குடிக்கிறீங்க. அப்பையும் சுடுது அப்படின்ட்டு நீங்கள் அவன் இருக்கான் அதெல்லாம் பார்க்கல. நீங்கள் அந்த கப்பன் சாசர் இருக்கும்ல அதில் சாசரில் நீங்கள் வந்துட்டு காஃபியை ஊற்றி அதில் வச்சு அப்படியே ஆற வச்சு அப்படின்னு உறிஞ்சு குடிக்க அவனும் என்னடி பண்ணுற அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் அதை ருசித்து குடிக்கிறத அவனே மெய்மறந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு சி நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் அப்படின்ட்டு அவனோ ஹே வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறான். சாரி அது எனக்கு இப்படி குடிச்சு பழகிருச்சு அதான் அப்படின்ட்டு நீங்கள் பயத்தில் கையெல்லாம் நடுங்க. காஃபி கப் அப்படியே இருக்கா. சரி ஓகே நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறான். சரி சார் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எழுந்து வெளியே போக அப்படிங்க அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. எங்கே போகிற? நீங்கள் தான் தனியாக பேசணும்னு சொன்னீங்க. ஆமாம் இங்கே தனியாக அந்த டேபிள் சேர் அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது, அதுகிட்ட பேச போகிறேன் அப்படிங்கிறான். அப்படின்னு இவன் பைத்தியம் வாங்குறவன் நீங்கள் பார்க்க. என்ன பைத்தியம் நினச்சியா அப்படின்ட்டு எல்லா பக்கமும் அண்டையை ஆட்டி வைக்கிறீங்க. அவனை கிட்ட வந்து உனக்கு இதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு திடீர்னு ஹிப்போட கால் பண்ணி உங்களை கிட்ட பிடிக்கும் பயந்துடுறீங்க. அப்படின்னு அழுக வருது. அழுத கொன்றுவேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து டேபிளில் உட்கார வைக்கிறான். நீங்கள் திருமலிக்க தனியாக பேசணும்னு சொன்னது உன்கிட்ட, நீ நானும் பேசணும்னு சொன்னேன், பாட்டுக்கு வெளியே போனா அது நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. இனிமேல் நீங்கள் என் பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. டோர் லாக்குங்கிற மாதிரி வாயை அப்படியே மூடி விட்டு ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது எதோ பண்ணுதே. ஆமாம் இது என்ன அப்படின்னு உங்கள் ஹிப் செயின் இருக்குல்ல அதை அப்படியே தொடுறான். அது எங்கள் கிராமத்தில் இப்படி போட்டிருப்பாங்க, அதான் எங்கள் பாட்டி கொடுத்தது. ஓ நைஸ் அப்படிங்கிறான். தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. சரி போ அப்படிங்க. இப்போ உங்களுக்கு டேபிள்லேருந்து இறங்கிறதுக்கு அவன் வேறு நான் நிற்கிறான் உங்களுக்கு நேராக. உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. நீங்கள் திருமலிக்க என்ன அப்படிங்கிறான். என்ன இறங்கணும் அப்படிங்கிறீங்க. ஓ அப்படின்ட்டு அவன் இறக்கி விட சொல்கிறதா நினச்சி இப்போட கால் பண்ணி மறுபடியும் இருக்க அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஏன் கத்துற அப்படிங்கிறான். நானே இறங்கிக்குவேன், நீங்கள் ஏன் இப்படி? ஓ அது நீ இறங்கணும்னு சொன்னதும் இறக்கி விட சொல்கிறியோ அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிறான். தெரியாமல் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சரி நான் இப்போ எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறீங்க. எங்கேயும் போக வேணாம், இங்கேயும் உனக்கு பக்கத்தில் கேபின் இருக்குது, அங்கே உட்காந்துக்கோ, நான் சொல்கிற வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு மரப்பு மட்டும் தான் இருக்குது. அந்த பக்கம் இப்போ வந்து உங்களுக்கு சேர் டேபிள் எல்லாம் போட்டிருக்கு. அவங்களுக்கும் அதை பார்க்க அதெல்லாம் சரி, ஆனால் இவர் இருக்க ரூமில் தனியாக இவர் கூட பயமாக இருக்கே, பாட்டி அம்மா என்னை இப்படி கோத்து விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் அங்கே உட்காந்து வேலை பார்க்க
பட் அப்பப்போ நீங்கள் எந்திரிக்கும் போது அந்த கொலுசு அப்புறம் அந்த ஹிப் செயின்லேருந்து வர சத்தம் நீங்கள் நடக்கும்போது அப்படியே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த கேப் வழியாக உங்கள் ஹிப் நல்லாவே தெரியுது. அதுதான் அவன் கண்ணுக்கும் படுது. பார்க்குறப்பெல்லாம் எழுந்து நின்று இந்த வேற காட்டுறாளே, என்னால் அமைதியாக இருக்க முடியல. என்னடா எனக்கு என்னென்னமோ பண்ணுது அப்படின்னு கண்ணை மூடிட்டு அவன் எதையும் யோசிச்சுட்ருக்கான். அவன் மனசுக்குள்ளே பல விஷயங்கள் ஓடிக்கிட்டுருக்கு. இதெல்லாம் நல்லதுக்குல, இதுக்கு மேலே இங்கே தான் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவன் மீட்டிங்க்கு எழுந்து கிளம்பி போயிடறான். உங்களுக்கும் அவன் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரியாகவே இருந்திருக்கும் வேலை செய்கிறதுக்கு. ஸோ அவன் போனது தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பாடா இப்போ தான் மூச்சை விட முடியுது, மனுஷன் என்ன பாடுபடுத்துறாரு அப்படின்னு இருக்கு. ஸோ அன்றைக்கி டே எப்படியோ அப்படி இப்படின்னு ஓடிடுது. ஆஃபீஸில் அவங்கள பார்க்குறவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் வில்லேஜ் வந்து இந்த சாரீ ஹிப் செயின் நல்லா பார்க்கும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை விட நீங்கள் ரொம்ப அழகாக வேறு இருக்கே. அதனால நீங்கள் வந்து ஸ்டாஃப் பஸ்க்கு வெயிட் பண்ணால் அங்கே உள்ள பாய்ஸ்லாம் வந்துட்டு போகும்போது அப்படியே உங்களை பார்த்துட்டு ஹாய் நியூ ஜாயினியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆமாம் அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட சொல்லுங்க. வாங்களேன் நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கூப்பிட்றானுங்க. எல்லாம் அது வேணாம் அம்மா திட்டுவாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் பயந்து பேசிகிட்டு இருக்க. அந்த பக்கமாக வந்துட்டு அவன் பார்க்குறான். அவனும் இவன் என்ன எங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பக்கத்தில் கார் வந்து வேகமாக நிற்க. அங்கே பைக்கில் இல்லைனா அது எம்டியோட கார் தெரிஞ்சதான் அந்த பக்கம் நகர்ந்து போக. நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் நகர்ந்து நின்றுக்கிறீங்க. அப்போ ரோட்டில் இடம் இருக்குது, மேலே விடுற மாதிரி வராரு, கார் ஓட்டுறவனுக்கு கண்ணு தெரியாது போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாய்க்குள்ளேயும் முணங்கிட்டு நிற்க. ஓய் அப்படின்னு உங்கள் பக்கத்தில் சவுண்டு கேட்க திடுக்கிட்டு அப்படின்னு திரும்புறீங்க. அப்படியே சாரி தடுக்கி கீழே விழுக போகிறீங்க. உங்களை மறுபடியும் எப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே நிறுத்துறான். நீங்கள் அவன் மேலேயே மோதி அவன் ஷர்ட்டை இறுக்கி பிடிச்சி கண்ணை அப்படியே இறுக்கி மூடிட்டு நிற்கிறீங்க. ஓய் அப்படின்னு இப்போ காது கிட்ட சவுண்ட் கேட்க டக்குன்னு முழிச்சு அப்படின்னு பயத்து அப்படியே பார்க்குறீங்க. என்ன வீட்டுக்கு போகல அப்படின்னு கேட்குறான். பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறீங்க. சரி வா நான் விட்டுறேன். இல்லை அது ஏன் அவனுக்கு கூப்பிட்டா தான் போவியா? அப்போ வா அப்படிங்க. அப்படின்ட்டு முன்னாடி ஏற போகிறீங்க. ஸோ அவனும் ஓய் பின்னாடி வா அப்படிங்கவும் இப்போ பின்னாடி வந்து அவங்க கூட உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவனும் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கும் அப்படியே தூக்கம் கண்ணை கட்டுது. ஸோ வந்துட்டு வில்லேஜ்லலாம் சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரம் தூக்கி பழகிறவங்க நீங்கள். உங்களுக்கு 6:30 மணி இருக்கும் போதே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருக்கும். ஸோ 7 மணி ஆயிடுச்சு, உங்களுக்கு நல்லா தூக்கம். அப்படியே கார் மூவ் ஆக அந்த ஏசி குளிருக்கு அப்படியே நீங்கள் அவன் மேலே சாஞ்சு பேன் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவனா ஃபஸ்ட்டு நீங்கள் சாயும்போது அப்படின்ட்டு திரும்பியிருப்பான். அப்புறமா பார்த்தா நீங்கள் வாயை குழந்த மாதிரி ஆணு வச்சுட்டு அப்படியே ஜொல்லு ஒழுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது அவனுக்கு செம்ம க்யூட்டாக தெரியுது. அப்படியே அந்த லிப்பை பிடிச்சி கிஸ் பண்ணணும்லாம் தோணுது. நமக்கே இப்போல்லாம் தோணுது அப்படின்ட்டு உங்களை அப்படியே நகர்த்தி அந்த பக்கம் அப்படியே படுக்க வைக்கிறான். ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் தூக்க கலக்கத்தில் மறுபடியும் வந்து அவன் மேலேயே சாஞ்சுக்க. அவனுக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை நகர்த்த மனசு வரல, அப்படியே விட்டுறான். நீங்கள் அப்படியே பேன் தூங்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்ததுமே அப்போ கூட நீங்கள் எந்திரிக்கல. உங்களை எழுப்புறதுக்கும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனும் மெதுவாக கை கொண்டு ஓய் ஹீரா பொண்ணு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்ப. பாட்டி எனக்கு தூக்கமாக வருது பாட்டி அப்படின்ட்டு உங்கள் பாட்டி நினப்பில் இருக்கீங்க. ஸோ கையை பிடிச்சி அப்படியே வச்சுட்டு நீங்கள் தூங்க. அப்போ வந்துட்டு பாட்டி நீங்கள் எழுப்பி எந்திரிக்கலன்னா தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றும். அந்த நினப்பு வந்து நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு அலறி அடித்து முழிக்க. கரெக்டாக அப்போ தான் வந்துட்டு அவன் நீங்கள் பாட்டி எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் மேலேயே படுத்துருக்க. அப்போ அவனும் உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே குனிஞ்சு இப்போ எழுந்திருக்கல லிப்பில் கடிச்சிடும்டி அப்படின்னு சொல்ல வந்திருப்பான். ஸோ அவன் கிட்ட வரவும் நீங்கள் அலறி அடித்து எழுந்திரிக்கவும் அவனும் உங்களை அப்படியே பார்க்க. நீங்கள் யார் நீங்கள் அப்படின்ட்டு இப்போ தான் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு இப்போ தான் ஞாபகமே வருது. ஐயோ சாரி சார் தூங்கிட்டேன், சாரி அப்படின்னு 100 சாரி கேட்குறீங்க. ரிலாக்ஸ் இட்ஸ் ஓகே அப்படிங்கிறான். அடுத்த நிமிஷம் காரை திறந்து தடாபடான்னு எழுந்து ஓடுறீங்க. உங்களை பார்க்கும்போது அவனுக்கு சிரிப்பாக வருது. யாரடி நீ அப்படின்னு இருக்கு அவனுக்கு. உங்களை பார்க்கணுன்னு தோணிக்கிட்டே இருக்க மனசெல்லாம். ஸோ வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்ததும் உங்களை தான் தேடுறான். நீங்கள் வந்துட்டு வந்ததுமே உங்களுக்கு செம்ம தூக்கம். ஸோ வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டுட்டு அப்படியே குப்பரை அடித்து படுத்தவங்க தான் எந்திரிச்சே வரல. உங்கள் அம்மா தான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டுருக்க. அவனும் எங்கே அவங்க பொண்ணு அப்படின்னு கேட்குறான். தம்பி அப்படின்னு பார்க்க. இல்லை ஃபர்ஸ்ட் டே ஒர்க் வந்தா எப்படி இருந்துச்சு என்ன அதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சமாளிக்க. பாட்டியோ என்ன கண்ணா இது வரைக்கும் யார் மேலேயும் இப்படி அக்கறை எடுத்துக்கிட்டதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை பாட்டி, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க பொண்ணு அதான் அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். சரி கண்ணா அவள் தூங்கிட்டாங்க தம்பி. அவள் கிராமத்தில் வளர்ந்தவ, நேரமாக சாப்பிட்டு தூங்கி பழகிட்டா. அதான் இன்றைக்கி ஒழுங்காக நடந்துக்கிட்டாளுங்களா. அவளுக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாதுப்பா, வெளி உலகம் தெரியாமல் வளர்த்துட்டாங்க. என் குழந்த ரொம்ப வெகுலிப்பா அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு அவங்ககிட்ட சொல்ல. பார்த்தாலே தெரியுது. சரி
நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறான். பாட்டிக்கோ இப்போ தான் தன்னோட பழைய பேராண்டி வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி இருக்குது. அவங்களும் தலையில் அப்படியே கை வைக்க, ஆச்சு பாட்டி அப்படிங்கிறான். இல்லை கண்ணா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நீ பழையபடி இருக்க அப்படின்னு அவங்க சொல்ல, எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது பாட்டி அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அவனும் எழுந்து போயிடான். ரூம்குள்ளே போனவனுக்கு தூக்கமே வரல, உங்கள் நினப்பாகவே இருக்க. ஐயோ இதனடா புது பிரச்சனை அப்படின்ட்டு அவனும் குப்பரை அடித்து படுத்து தூங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். எங்கே நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க, பாட்டிக்கும் மனசுக்குள்ளே எந்தேதோ எண்ணங்கள். இவ்வளோ வருஷமாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். கல்யாணம்லாம் எனக்கு வேணாம் பாட்டி, ஒரு வாட்டி நான் பட்டதே போதும் அப்படின்ட்டு அவனோட பாஸ் லைஃப் அந்த மாதிரி. ஸோ அவன் அனுபவித்த வேதனைகளை வச்சுட்டு அவன் வந்துட்டு நல்லா ஹாப்பியாலோட ஜாலியாக இருந்தவன் தான். எப்போ வந்துட்டு அவனுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் எல்லாருக்கிட்டேருந்தும் தள்ளி இருக்க ஆரம்பித்து ரொம்ப வந்துட்டு தனக்குள்ளேயே குறுகிக்கிட்டான். ஸோ யார்ட்டையுமே அதிகமாக பேச மாட்டான். அதுவும் பொம்பளை பிள்ளைங்கன்னா சுத்தமாக திரும்பி கூட பார்க்க மாட்டான். பெண்களே பிடிக்காம போயிடுச்சு அவனுக்கு. பாட்டியும் வீட்டில் வேலைக்கு உங்கள் அம்மா கிட்ட கூட அவ்வளோ பேச மாட்டான். பாட்டியை தவிர வேறு யாரையுமே அவனுக்கு பிடிக்காது. அப்படி இருந்தவனை இப்போது ஓரளவுக்கு பேசுகிறான், மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வராங்கும்போது பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் இப்படியே நல்லபடியாக யாரையாவது கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், ஒரே பேரன் அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டுருக்காங்க. எப்படியும் மாறிடுவாங்கிற நம்பிக்கையிலையும் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வரீங்க. ஸோ பாட்டிக்கோ, என்னக்கண்ணா கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? ஆமாம் பாட்டி அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பிரசாதம்லாம் கொடுக்க, இந்த காஃபியை கொஞ்சம் என் பேரண்ட்டை கொடுத்துறியா அப்படிங்க. நானா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம்மா, நீங்கள் தான் கொடுக்கணும், உங்கள் அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்கா, அதான் பாட்டியாலே ஏற முடியாது, முட்டிலாம் வலிக்குதுடா அப்படிங்கிறாங்க. சரிங்க பாட்டி, கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கப்பை வாங்கிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கா. அவனை பார்க்கும்போதுலாம் அவங்களுக்கு தான் பயமாக இருக்குவேன். ஸோ பயந்து தான் மெதுவாக வரீங்க. அவனை ரூம்குள்ளே சார் அப்படின்ட்டு மெதுவாக கதவை தந்து எட்டி பார்க்குறீங்க. அவனை காணோம். சார் இவர் எங்கே போனார் சார் அப்படின்னு அந்த ரூம்குள்ளே அப்படியே நீங்கள் காஃபி கப்பை வச்சுட்டு தேடிட்டுருக்கீங்க. ஸோ அவனோட ஃபோட்டோஸ்லாம் அங்கே இருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு எங்கள் அப்பா எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு திரும்ப உங்களை கை கட்டி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறான். உங்களுக்கும் ஹல் இல்லை, அவனை பார்த்து தூக்கி வாரி போடுது. அப்படின்ட்டு நீங்கள் பயந்து அப்படியே கத்த போக, நான் பண்ணுறேன் அப்படின்னு கிட்ட வரான். அது காஃபி பாட்டி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு நீட்டுறீங்க. அப்படின்னு காஃபியை வாங்கி அப்படியே பக்கத்து டேபிளில் வச்சுட்டு அப்பயே நகராமல் அவங்கள குறுக்கே நின்றுருக்க. நகர்ந்தீங்கன்னா போயிடுவேன் அப்படிங்கிறீங்க. போகலாம், இப்போ என்ன பார்த்துட்டு இருந்த? அது நான் வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஃபோட்டோ தான் பார்த்தேன் அப்படிங்கிறீங்க. அழகாக இருக்கணா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு பார்க்குறீங்க. சொல்லுடி, உங்ககிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு உங்ககிட்ட கொஞ்சம் நெருங்குறான். என்ன அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. சொல்லு, அழகாக இருக்கணா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டுட்டு அவங்கள வந்து அப்படி ஹக் பண்ணுறான். அவ்வளோதான், உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவன்கிட்ட இந்த நகரை பார்க்குறீங்க. அவனும் விடாமல், எனக்கு என்னமோ தெரில, உன்னை பார்த்ததுலேருந்து ஏதோ பண்ணுது என் ஹார்மோன்ஸ்லாம், ப்ளீஸ் அப்படின்ட்டு கழுத்தில் அப்படியே அவன் அன்னைக்கு கிஸ் பண்ண உங்களுக்கு உடம்பெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இதெல்லாம் தப்பு, என்ன பண்ணுறீங்க, தள்ளுங்க சார், நான் கீழே போகிறேன் அப்படின்ட்டு அவனை பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணேன். அவனும் விடாமல் அவங்கள இழுத்து, என்ன பண்ணுறது, எனக்கும் அப்படி தான் அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொன்று பார்க்கும் போதெல்லாம் என்ன மீறி ஹார்மோன்ஸ் வேலை செய்யுது மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுக்கிறான். நீங்களும் மாட்டேன் அம்மா அம்மா அப்படின்ட்டு கத்துறீங்க. நடி அம்மா அம்மாங்கிற வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மிரட்டி உட்காரக்கா அப்படியே உட்காந்துறீங்க வாய மூடிட்டு. நீங்கள் தான் எது கேட்டாலும் பயப்படுவீங்களே. ஸோ உட்காரா உங்களை பார்க்கும்போதே குழந்தைத்தனமாக இருக்கு அவனுக்கு. ஆனால் அவங்கள மிரட்டினா தான் வேலைக்கு அவனு புரிஞ்சுக்கிட்டு, நான் எது பண்ணாலும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற, கொன்னா அப்படியே நோண்டி போடுவேன் அம்மா அப்படின்னு ஆரம்பிக்க. அழுத அவ்வளோதான், சொல்கிறல்ல, நான் சொல்கிறத நீ செய்யணும். என்ன செய்யணும்? நான் தானே உனக்கு பாஸ். ஆமாம், அப்போது எனக்கு எல்லா வேலையும் செய்யணும்ல. இப்போ என்ன பண்ணுற, போ இந்த டவல் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அப்புறம் அப்படின்ட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். என்ன அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. நான் குளிக்க போகிறேன். சரி நான் போகிறேன் அப்படின்னு திரும்ப அப்படின்னு கையை பிடிக்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ஓல வந்து முதுகு தைச்சி விட்றி. நானா அப்படின்னு கேட்குறீங்க. பின்ன என்ன என் பாட்டியா? பாட்டி வேணா வர சொல்லவா? நான் நக்கலா? பாட்டிக்கு வயசாகிடுச்சு, கால் வலிக்கும்ல, நீ தானே என்கிட்ட வேலைக்கு இருக்க. ஆமாம். அப்போ வா.
பெரிய வேலைலாம் இதெல்லாமா பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டுக்க. ஹலோ மேடம், என்ன சிந்தனை? அப்போ வேலை வேணாமா? உங்கள் அம்மா வேலையை விட்டு தூக்கிடுவா அப்படின்னு அவன் மிரட்ட. இல்லை இல்லை வரேன் அப்போல்லாம் பண்ணாதீங்க, நாங்கள் எங்கே போவோம், எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு கல்லில் டேஸ் வருது. ஆனால் சரி அதாவது அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே பிடிச்சி உங்கள் கண்ணை தொடச்சி உங்கள் கிட்ட வரான். நீங்களும் வேலையை விட்டு தூக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ எனக்கு வேலை இருக்குது தானே? அம்மாவே வேலையை விட்டு தூக்க. அவ்வளோதான், பேச்சே இல்லை. அவனால் முடியல அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண. ஸோ அப்படியே உங்கள் ஹிப்பில் ஒரு கடியை போட அப்படின்னு கத்தினீங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. நீங்கள் வாட்டி பேசிகிட்டு இருக்க, அவனோட பார்வை பூரா உங்கள் ஹிப்பில் தான் இருந்திருக்கும். அதுவும் அந்த ஹிப் செயினோட சேர்ந்து அந்த ஹிப்பை பார்க்க அவனுக்கு அந்த இடத்த கடிக்கணும்னு தோணியிருக்கும். ஸோ அவனும் அந்த இடத்த பிடிச்சி அப்படியே அழுத்தி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கடி, நீங்கள் அதில் துள்ளியிருப்பீங்க. அப்படியே பயந்து போய் அவனே பார்க்க. சரி நீ போ அப்படிங்கிறான். நீங்கள் தான் குளிக்க வைக்க சொன்னீங்க. பரவாயில்ல, நான் மனசை மாற்றிக்கிட்டேன், நானே குளிச்சுக்கிறேன், நீ போ. சரி அப்படின்ட்டு திரும்பிட்டு நான் போனதும் வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டீங்களே? இல்லை. அம்மாவை ஏய் போடி, நேரங்காலம் தெரியாமல் நான் எதாவது பண்ணிட போகிறேன் அப்படின்னு அவன் கொஞ்சம் கத்தவும் பயந்து சாரி அப்படின்ட்டு தடாப்படான்னு அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஓ மை காட் அப்படின்ட்டு அவனும் என்னடா பண்ணி வச்சுருக்க, அவளை பார்க்க போதெல்லாம் நம்மளோட ஹார்மோன்ஸ் நம்மளை மீறி போகுதே அப்படின்ட்டு அப்படியே ஷவரை திறந்து விட்டு நிற்கிறான். பட் அவன் காதுக்குள்ளே நீ ஆம்பளையே இல்லை, உங்களெல்லாம் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன வார்த்தைகள் திரும்ப கேட்குது. அவனுக்கு என்னென்னமோ பண்ணுது. அவனை அப்படின்ட்டு அப்படியே அந்த ஷவரில் டம்முன்னு கையை வச்சு குத்திக்கிறான். ஸோ அவனுக்கு அவன் எப்படி நான் ஒரு ஆண் இல்லை அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட்டு போன ஒய்ஃபு. ஸோ அந்த நினப்பில் இருக்கான். அது மட்டும் இல்லை, அவனுக்கே வந்துட்டு நமக்கு ஆண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்திருக்கும். ஸோ இது எப்படி சாத்தியம்? எந்த பொண்ணையும் பார்த்து இது வரைக்கும் எனக்கு எந்த உணர்ச்சி வந்ததில்லை. நான் கூட எனக்கு இந்த மாதிரி இருக்க தகுதி இல்லைன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இவ்வளோ பார்க்கும்போது என் உணர்வுகள் ஏன் இந்த அளவுக்கு பேயாட்டம் போடுது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக குளிச்சு அப்படியே கீழே வர நீங்களும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறீங்க. உங்களை பார்க்குறான், நீங்களும் அவனை பார்க்காம அப்படியே பாட்டிக்கிட்டே உங்கள் அம்மாக்கிட்டே ஏதோ பேசிக்கிட்டு அப்படியே வந்துட்டு சாப்பாடு வைக்கிறீங்க. ஸோ வந்துட்டு அவன் பார்வை அவங்க மூஞ்சிலேருந்து அப்படியே கீழே இறங்குது, கழுத்து, அப்புறம் அப்படியே கீழே வந்தவன் அப்படியே அங்கே ஹிப்பு அதை தான் பார்க்குறான். அதையே வெறிச்சு பார்த்துட்ருக்கான். அப்போ பாட்டி என்னக்கா நான் சாப்பிட்ல அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்றேன் பாட்டி அப்படின்ட்டு அவனும் நீயும் சீக்கிரம் சாப்பிடு, என் கூட வா அப்படிங்கிறான். நானா இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் பயப்பட உங்கள் அம்மாவோ தம்பி நேற்று வேலைக்கு வந்ததுலேருந்து இவ எதுவும் சரியில்லைப்பா, ஒரு மாதிரி இருக்கா, நானும் காலையிலேருந்து கேட்குறேன் என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாப்பா, கொஞ்சம் யாராவது இவள்கிட்ட பிரச்சனை பண்ணால் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஏதோ யாரோ உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அதனால தான் இப்படி இருக்கீங்கன்னு நினச்சி அவங்க அம்மா சொல்ல. ஏன்னா காலையில் வந்ததுமே நான் வேலைக்கு போகலாமா, எனக்கு பயமாக இருக்குமா அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா அதெல்லாம் போட்டு உடைக்க நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. அவனும் அப்படியா, நான் இருக்கும்போது யார் பயமுறுத்தி இருக்க போகிறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் பயமுறுத்துறதே இவர் தான், இவர்கிட்டே போய் சொல்லுது இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி குனிஞ்சு உட்காந்துக்க சீக்கிரம் சாப்பிடு அப்படிங்கிறான் காதுகிட்ட வந்து. நீங்களோ சாப்பிட்றேன் சார் அப்படின்ட்டு படப்படன்னு சாப்பிட. பாட்டியும் பொறுமையா கண்ணா, இவ்வளோ அவசரப்படுற, ஏன்பா அவளே பயந்த சுபாவம் உள்ளவ, அவளை போய் மிரட்டுற அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லை பாட்டி, சும்மா தான் சொன்னேன் சீக்கிரம் சாப்பிடணும், அதுக்கே அவள் இவ்வளோ பயப்படுவான்னு நினைக்கல. சரி நீ சாப்பிட்டு கொஞ்சம் மேலே வா, ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு அவனை மேலே பார்க்க நீங்களோ மேலே கூப்பிட்றாரே இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பயப்படுறீங்க. அவங்க அம்மா தம்பி வான்னு சொல்லிட்டு போகுது, இன்னும் உட்காந்துட்டுருக்க, சீக்கிரம் சாப்பிட்டு போ, ஏதாவது முக்கியமான ஃபைலாக இருக்க போகுது, போய் எடுத்துக்கொடு அப்படிங்கிறாங்க. இதோ போகிறேம்மா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பயந்து அப்படியே வந்துவா சார் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டுட்டு கதவை அப்படியே மெதுவாக திறக்க டப்புன்னு கதவை வந்து உங்களை இழுத்து அப்படியே வந்துட்டு உள்ளே விட்டு கதவை சாத்த அப்படின்னு நீங்கள் பயந்து போயிடுறீங்க. எந்த ஃபைல் சார், எங்கே இருக்கு, எதை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் திணறிட்டுருக்க. இங்கே மேலே இருக்குல்ல அந்த ஃபைல் அப்படின்னா நீங்கள் அண்ணாந்து பார்க்குறீங்க. எதை, அந்த மேலே இருக்கிறத நான் எடுக்கணுமா? சார் கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? நீங்கள் அப்படியே நின்றுட்டு கை நீட்டினா எடுக்க முடியும், நான் இருக்கிற ஹைட்டுக்கு அப்படின்ட்டு தேடுறீங்க. என்ன தேடுற அப்படிங்கிறான். இல்லை எனக்கு எட்டாது, சேர் ஏதாவது போட்டு எடுத்து தரவா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு நான் இருக்கேன்.
அப்போ நீங்களே எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு நகர போகிறீங்க. ஓய் அப்படின்னு பிடிச்சி கையை பிடிச்சி இருக்கா. என்ன சார் அப்படிங்கிறீங்க. நீங்கள் தான் எடுக்கணும். யார் சார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. என்னடி? எனக்கு தான் எட்டாதே, சேர் எடுக்கும் விட மாட்டேங்கிறீங்க, எப்படி அப்படின்னு சொல்லி வாய முடியல. உங்களை அப்படியே தூக்குறான். நீங்கள் அப்படின்னு முழிச்சிட்ருக்கீங்க. என்னடி பார்க்குற, அங்கே இருக்க ஃபைல் எடு அப்படிங்கிறான். ஆ ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கீழே போட்டுருவானோங்கிற பயம். ஸோ நீங்கள் பதட்டத்தில் இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அவனும் அப்படியே பிடிச்சிட்ருக்கா. அவங்க ஹிப்பை அவனோட ஃபேஸ் கிட்டே இருக்க. அவனும் அந்த இடத்துல அப்படியே அவனோட நாக்கை வச்சு அப்படியே லைட்டாக லிக் பண்ண உங்களுக்கும் உடம்பெல்லாம் நடங்குது. இந்த ஃபைலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கையில் எடுத்து நீங்கள் அவனும் வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே லைட்டாக லிக் பண்ண அப்படின்னு நடுங்க ஆரம்பிக்கிறீங்க. அவன் மெதுவா அப்படியே உங்களோட சாரியை நகர்த்தி வயிறு ஃபுல்லாக அப்படின்னு கிஸ் பண்ணி அந்த இடத்துல அப்படியே கடிக்க அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் ஷோல்டரை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. கையில் உள்ள ஃபைலு கீழே பொத்துன்னு விழுது. அந்த சவுண்டில் அவனும் அப்படி நிஜத்துக்கு வர நீங்களும் அப்படி தான் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களை அப்படியே மெதுவாக இறக்கி விடுறான். நீங்கள் கண்ணை மூடிட்டு பயத்தில் மூச்சு வாங்கிட்டு இருக்க. அப்படியே உங்கள் கிட்டே வரான். உங்ககிட்ட ஓய் அப்படின்னு காது கிட்ட கூப்பிட அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. போகலாமா அப்படிங்கிறான். நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் நிஜமாக நடந்துச்சா இல்லை என் கற்பனையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அவனா எதுவுமே நடக்காத மாதிரி. என்னாச்சு, இதான் ஃபைல் எடுத்தாச்சு போகலாமா அப்படிங்கிறான். அது நீங்கள் நான் என்ன அது ஏன் ஏன் என்ன உன்னோட வயிறு வயிற்றுல என்ன அன்னிட்டு அவனும் சாரியை நகர்த்தி வயிற்ற ஊற்று பார்க்க அப்படின்னு மூடுறீங்க. பின்ன என்ன ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கடை நீங்கள் வெளியே ஓட அவனுக்கு சிரிப்பு வருது. சிரிச்சிட்டு ஐயோ பாவம் அப்படின்னு நினச்சிக்கிறான். பட் நீங்களும் பதட்டத்தில் அப்படியே பின்னாடி பயந்துக்கிட்டே வர. அவங்க அம்மா வந்து என்னடி அப்படின்னு மேலே கை தீ அப்படின்னு கத்துறீங்க. ஏய் என்ன அப்படிங்கிறாங்க. அது வந்து அவர் அப்படின்னு நீங்கள் வளரிட்டு இருக்க கடை வந்தோன்னா ஐயோ இதை போட்டு கொடுத்துட போகிறோம் அப்படின்ட்டு அது டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் போகலாமா அப்படிங்கிறான். அப்படின்னு மண்டியாச்சுங்க. உங்கள் அம்மா இந்த அவன் பேக் அப்படின்னு கொடுக்க சரிம்மா போயிட்டு வரேன் பாட்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பின்னாடி போகிறீங்க. அவனும் வந்துட்டு டிரைவரை வேணான்ட்டு இப்போ வந்துட்டு அப்படியே அவனே ட்ரைவ் பண்ண உட்கார நீங்கள் பின்னாடி வர போகிறீங்க. ஏய் அப்படிங்கிறான். அப்படின்னு குடிஞ்சு பார்க்குறீங்க. நானே இங்கே உட்காந்துருக்கேன், நீ பின்னாடி போய் இங்கே என்ன பண்ண போகிற, முன்னாடி வா அப்படிங்கிறான். சரி என்ன இவர் நேற்று பின்னாடி உட்காருனாரு இப்போ முன்னாடி உட்காருங்கிறாரு அப்படின்ட்டு முன்னாடி வந்துட்டு அப்படியே உட்காருங்க. ஸோ வந்துட்டு அவனை காரை ட்ரைவ் பண்ணிட்டேன் அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அவன் பக்கம் பார்க்கல. உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஸோ ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்பவும் போல தான் காற்றடிக்க ஆரம்பிச்சோடனே தூக்கம் வந்துடுமே. ஸோ நீங்கள் அப்படியே வாயை பழந்து தூங்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் உதட்டுலேருந்து அப்படியே வந்துட்டு லைட்டாக அப்படியே வந்துட்டு சொல்லு ஒழுகுது. ஐயோ குழந்தை நினப்பு, இன்னும் ஜொல்லு ஒழுக்கிட்டு தூங்குறா இவளெல்லாம் அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த லிப்ஸை பிடிச்சி கடிக்கணும்னு தோணுது. ஐயோ என்ன நினப்படா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து டிஷ்யூ எடுத்து அவங்க லிப்ஸை அப்படியே வைப் பண்ண அவனால் அடக்கிக்க முடியல. அவங்க லிப்ஸை அப்படியே பார்த்ததுமே கிஸ் பண்ணணும்னு தோண இப்போ டச் பண்ணதும் அவ்வளோதான். அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ ஒரு பக்கம் அப்படியே ஓரம் கட்டுறான். இங்கே நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் கிட்ட வரான். அப்படியே உங்கள் ஃபேஸை அவன் பக்கம் அப்படியே திருப்புறான். நீங்கள் வாய் பழந்த மாதிரிக்கு தூங்கிட்டுருக்க. அந்த வாய்க்குள்ளே அப்படியே அவனோட டாங்கை உள்ள விட நீங்களோ துள்ளி குதிச்சு அப்படின்னு முழிச்சு பார்க்குறீங்க. அப்படின்னு பயத்தில் அவனும் என்ன அப்படின்னு பார்க்க அது நீங்கள் அப்படிங்கிறீங்க. தூங்கிட்டு இருந்த அதான் எழுப்பினேன் அப்படிங்கிறான். ஆஃபீஸ் வந்துச்சா சாரி சார் அப்படிங்கிறீங்க. இன்னும் வரல அப்படிங்கிறான். அப்புறம் ஏன்டா எழுப்பின படுபாவிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வைக்க ஆகணும். நான் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் என்ன உனக்கு டிரைவரா அப்படின்னு மண்டையாடுறீங்க. வாய் தந்து பேசு. இல்லை அப்புறம் எதுக்கு நீ தூங்குற? அதுக்கு என்ன சார் சம்மதம்? அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பஸ்ஸில் ட்ரெயினெல்லாம் போகும்போது சின்ன சீடு உட்காந்து அந்த காற்றுக்கு தூக்கம் வந்துடும். இங்கே பாரு, இனிமேல் என் கூட ஒரு தூங்கக்கூடாது. சரி அப்படின்னு மண்டையாட்டுங்க. ஜன்னல் சைடு இருந்தால் தானே உனக்கு தூக்கம் வருது. அப்போ அங்கே உட்காராத. வேற எங்கே உட்காருது அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க. இங்கே வா அப்படின்னு அவங்கள தூக்கி அவன் மடியில் வைக்க அப்படின்னு பார்க்குறீங்க. எங்கே உட்காந்தா தூக்கம் வராது. அப்படியா அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் அப்பாவே கேட்க அப்படின்ட்டு அவனும் எனக்கும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே திருப்பி உட்கார வச்சுட்டு அவன் ட்ரை பண்ண. அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ சார் அப்படின்னு நெளிறீங்க. நெளியாதடி, கார் ட்ரைவ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது
அப்படிங்கிறான். ஆ சாரி சார் அப்படின்ட்டு நீங்கள் நெளியாமல் உட்கார அவனுக்கு சிரிப்பு வருது. இவ்வளோ இன்னசென்ட்டாக ஒருத்தர் இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி உங்களை இப்படி அப்பப்போ ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கும் உங்களை விடவே முடியல. அவங்கள அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ தன்னோட கைக்குள்ளேயே வச்சுக்கணும், ஒரு குட்டி டால் மாதிரி உங்களை அப்படியே வச்சுக்கிட்டே சுற்றணும்னு நினைக்கிறான். அதனாலேயே வந்துட்டு உங்களை ஏதாவது ஒன்று சொல்லி இது பண்ணுறது வேலையெல்லாம். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு தான் இன்னசென்ட்டு, எதுவும் தெரியாதா இருப்பீங்க. மற்றபடி வேலையெல்லாம் நல்லா செய்வீங்க. அதனால் வந்துட்டு அவனுக்கு ரொம்பவுமே உங்களை பிடிக்கும். நீங்கள் வந்துட்டு அவங்க கூட ஒரு மீட்டிங் கிளம்பி போகிறீங்க ஃபர்ஸ்ட் டைம். வந்துட்டு அவன் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பாயிண்ட்ஸு எல்லாம் எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஏன்னா வில்லேஜில் இருக்கீங்க. நீங்களும் எல்லாத்தையும் கேட்டு மண்டே ஆட்டிக்கிட்டு அவங்க கூட கிளம்பி போகிறீங்க. மீட்டிங் ரூமில் மீட்டிங்லாம் வந்துட்டு 2 பேர்த்துக்குள்ளே நல்லபடியாக முடியுது. மீட்டிங் முடிச்சது வந்துட்டு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நல்லபடியாக ப்ராஜெக்ட் இதானதுனால அந்த பார்ட்டி. ஸோ வந்துட்டு அங்கே அவங்களே கூட்டிகிட்டு போயிருக்கான். நீங்கள் வந்துட்டு பயந்துட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு பஃபே சிஸ்டம் அப்படிங்கிறனால அவங்கள இங்கே பாரு, இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளேட் எடுத்துகிட்டு உனக்கு என்ன ஃபுட்டு பிடிச்சிருக்கோ எடுத்து வச்சு ஓரமாக உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் கூட உங்களை விடாமல் உங்கள் பின்னாடியே தான் இருக்கான். ஸோ வந்துட்டு அவன் பிளேட் எடுக்க நீங்களும் பிளேட் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஸோ அவனே ஃபுட்டு வந்துட்டு அவன் எடுத்துக்கிறதையும் விட்டு உங்களுக்கும் எடுத்து கொடுக்குறான். இது நல்லாயிருக்கும், இதை டேஸ்ட் பண்ணிப்பார் அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்கா. இதெல்லாம் அவனோட எக்ஸ்பைர் இருப்பாள். அவள் நின்று பார்க்குறா. அவளும் வந்திருக்கா. ஸோ அவளுக்கும் பத்துக்கிட்டே எரியுது. சொல்லப்போனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அப்பா பேச்சை கேட்டு அவங்க அப்பா வந்துட்டு இவன் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறனால இவனோட பிஸ்னஸை வந்துட்டு எப்படியாவது வந்து தான் பக்கம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் பொண்ணை வந்து அவனை வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவேன். அவனும் வந்துட்டு அப்போ தான் வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு தான் பாட்டியோட அரவணைப்பில் வளர்ந்தவன். அவ்வளோ சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு. ஸோ வந்துட்டு அவன் பிஸ்னஸ் எடுத்து நடத்தும் போது இந்த மாதிரி மீட்டிங்கில் அப்படியே அப்போ பார்க்குறவ அவன்கிட்ட வந்துட்டு ஃப்ளட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அவனோட பேச ஆரம்பிச்சிருப்பான். பட் அப்போ கூட அவன் கண்டுக்காமல் இருந்திருப்பான். ஆனால் அவளும் வந்துட்டு சார் உன்ன மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாது. யூ ஆர் ரியலி கிரேட். இந்த வயசில் எவ்வளோ அச்சீவ்மெண்ட். ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஆம் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட வந்து ரொம்பவும் வந்து உரிமையோடு நடந்துக்கிறது, அவன்கிட்ட நல்லபடியாக பேசுகிறது. யாருக்கிட்டேயுமே பெருசாக பழகாதவனுக்கு இவன் வந்து இப்படி ஒருத்தி நம்மக்கிட்ட பேசி நம்ம பின்னாடியே சுற்றும் போது அவனுக்கும் அதை பிடிச்சிருக்கும். ஸோ வந்துட்டு ஓகே சொல்லியிருப்பான். பெருசாக லவ் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் அவள் சொன்னதும் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பான். ஸோ மேரேஜ் வரைக்கும் போயிருக்கோம். மேரேஜே ஆகிருக்கும் 2 பேத்துக்கும். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவனை தொடவே விட்டுருக்க மாட்டான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இப்போ வேணாம் பிளான் பண்ணிக்கலாமே அப்படி இப்படின்னு. அவனும் நீ தான் கல்யாணத்துக்கு அவசரப்பட்ட, ஆனால் இப்போது எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. பரவாயில்ல, இருந்தாலும் நான் உனக்காக அமைதியாக இருக்கேன். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பான். ஸோ காலப்போக்கில் அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிடிவாதம் பிடிச்சி லவ் பண்ணுறீங்கள, எனக்காக இது கூட பண்ண மாட்டிங்களா அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிச்சுவா. கடைசியில் என்னென்னா சொத்தை எழுதி கொடுக்க அவங்க பரம்பரை வீடு, அது மட்டும் இல்லாமல் சில பல டாக்குமெண்ட்ஸில் சைன் கேட்டிருப்பா. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு சில ப்ராஜெக்டை விட்டு கொடுக்க சொல்லி கேட்டிருப்பா. இதை கூட எனக்காக பண்ண மாட்டிங்களா, என் அப்பா கம்பெனி தானே அப்படி இப்படின்னு. அவனுக்கு ப்ராஜெக்டை விட்டு தரது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் அதுக்கு நேர்மையான ஏதாவது ஒரு வழியில் முயற்சி பண்ணால் பரவாயில்ல. ஆனால் இப்படி வந்துட்டு என்கிட்ட விட்டு தர சொன்னால் உங்கள் அப்பாவையும் கோட் பண்ண சொல்லு. யாரோடது பெஸ்ட்டாக இருக்கோ அதை அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுற? எங்கள் பூர்வீக சொத்தெல்லாம் கேட்காத, அது என் பாட்டி. இது அதை எப்படி நான் தர முடியும்? இங்கே பார், நான் சம்பாதிக்கிறேன் எல்லாமே உனக்கு தான், உனக்கு மட்டும்தான் அப்படின்னு எவ்வளவோ சொல்ல. பட் அவளுக்கும் வந்துட்டு அவங்க பூர்வீக சொத்தை ஆட்டையை போடணும். அவங்க அப்பா சொல்லி அனுப்புனதே அதானே. அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவள் பக்கம் எடுத்துக்கணும். ஸோ அப்பா எது சொன்னாலும் கேட்குற பொண்ணு. ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்கனால அவர் நல்லா வச்சு அந்த பொண்ணை வச்சு ஆட்டி படிச்சிருப்பாரு. ஸோ அவளும் அப்பா சொல்கிறது அப்படியே கேட்டுட்டு அவனை டச் பண்ண கூட விடாமல் எனக்கு எல்லாமே எழுதி கொடுங்க, அப்போ மட்டும்தான் நமக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணியிருப்பா. ஒரு கட்டத்தில் அவனால் தாங்கிக்க முடியாமல் அவனோட சண்டை முற்றி போய் ஒரு கடுப்பாகி அவன் ஓங்கி ஒரு அறையை விட்டுருப்பான். ஏன்னா அவள் வார்த்தையை விட்டுருப்பா. நீ ஆம்பளையே இல்லை, உனக்கு அது கிடையாது, இருந்திருந்தா இத்தனை நாள் ஒரு பொண்டாட்டியை தள்ளி வச்சிருப்பியா? ஏய் நான் எங்கே, நீ தானே என்னை வேணான்னு சொல்லி ஒதுங்கியிருக்க. நான் இருந்தால் நீ அப்படியே விட்டுருவியா? நான் உன்கிட்டே சண்டை போட்டு அதையும் இதையும் கேட்டு நான் அதை நீ கொடுக்கணுங்கிறதுக்காக ஒதுங்கியிருக்கேன். சரி பொண்டாட்டி வேணும், அது வேணும் அப்படின்டா என்கிட்ட எல்லா சுற்றியும் கொடுத்துட்டு நீ எப்போ என்கிட்ட வந்திருப்ப. உனக்கு அதுவே கிடையாது, அதான் இப்படி இருக்க, நீ ஆம்பளையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச அவனுக்கு கோவம் வந்திருக்கும். ஓங்கி ஒரு அரை. இவ்வளோ நாளும் பேசுனதுக்கெல்லாம் பொறுமையாக இருந்தேன். ஏன்னா நானும் உன்னை லவ் பண்ணேன்னு. இதுக்கு மேலே அந்த பொறுமை இருக்காது, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு அவன் திட்ட. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே கிளம்பியிருப்பா. ஏதோ கோவத்தில் போகிறா, வந்துடுவான்னு எதிர்பார்த்துட்ருக்கா. பட் அவளும் அதே மாதிரி தான். கோவத்தில் வந்தாலும் அவன் மேலே அவளை பிடிக்கும் அவளுக்கு. அவங்க அப்பா அப்படி அவளை ஆட்டி வைக்க அவளுக்கும் வந்துட்டு எனக்கு அவர் வேணும் அப்படின்னு லில்லி அவங்க அப்பா கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா. அவங்க அப்பாவோ இங்கே பாருமா, நம்ம சொல்கிற மாதிரி அவள் கேட்டால் தான் நமக்கு அவன் சொத்தெல்லாம் கிடைக்கும், நீயும் சந்தோஷமாக இருக்கலாம்,
அப்பா சொல்கிறது கேளு, அவனே வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்கே அவனும் அவளாக வந்தால் வரட்டும், இந்த டைம் அவளை போய் கூப்பிட்ற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பான். ஸோ இப்படியே நாள் போக அவங்க அப்பா அவளை சூடேற்றி விட்டு, இங்கே பாரு உன் புருஷன் வரணும்னா ஒரே வழி, நீ வந்துட்டு கேஸ் போடு அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ் போட சொல்லியிருப்பார். ஸோ வந்துட்டு டிவோர்ஸ் பத்திரம் வந்துட்டு அவனால் தாங்கிக்க முடியல. இப்போல்லாம் பொண்டாட்டி பண்ண மாட்டா, ஏதோ கோவத்தில் நினச்சா இப்படி பண்ணிட்டாலேன்ட்டு சரி அதை பற்றி கேட்கலான்னு வந்தால் அவங்க அப்பாவோ என்ன பண்ணுறது, நீ தான் ஆம்பளே இல்லையா, என் பொண்ணு வாழ மாட்டேன்னு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் அவன்கிட்ட வந்து தேவையில்லை அதெல்லாம் பேச. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் மேலே தான் பேசாமல் நின்றுருப்பா. உங்ககிட்ட நான் பேச வரல அங்கிள், உங்கள் பொண்ணை வர சொல்லுங்கள், நானும் அவ்வளோ பேசி முடிவு எடுத்துக்கிறோம், இது எங்கள் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசியிருப்பான். பட் அவ்வளோ அசைஞ்சு கூட கொடுக்காம அவங்க அப்பா பேச்சு கேட்டு நிற்க அவனுக்கு மனசெல்லாம் உடஞ்சி போயிடுது. இவ்வளோ தானே இவ்வளோ காசுக்காக தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நிமிஷம் இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ், இப்போ நீ என் கூட வந்தீங்கன்னா நம்ம 2 பேத்துக்குள்ள எதுவும் இல்லை, நான் உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கிறேன், எதுவுமே நடந்ததை நான் நினச்சி உன்னை குத்தி காட்டவோ எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் இப்போ நீ வரலன்னா நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அவளுக்கு வந்துட்டு மனசே இல்லை, அவங்க கூட போகணுன்னு இருக்கு. பட் அவங்க அப்பா போவாத அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடக்கி வைக்க அவள் வாயை திறக்காம நிற்க. சரி ஓகே உன் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்க கூட இல்லை. 2 பேத்துக்கும் டிவோர்ஸும் ஆயிடுச்சு. பிகாஸ் அவன் வந்துட்டு இவன் ஆம்பளே இல்லை, இவன் எப்போவுமே என்கிட்டே தான் நடந்துக்கிட்டு அப்பா சொல்லி கொடுத்தது அப்படியே அந்த கோர்ட்லேயே ஒப்பிச்சிருப்பா. அவனும் ஏற்கனவே நொந்து போனவன், இவன் கோர்ட்டில் வரைக்கும் அப்படி சொல்லுவோம் அவ்வளோதான் உடஞ்சி போயிருப்பான். அந்த கேஸுக்கு அப்புறம் அவன் இங்கே இல்லை, ஊரை விட்டே போய் வெளிநாட்டில் இருந்திருப்பான் ரொம்ப வருஷம். பாட்டி தான் ரொம்ப வருத்தப்பட்டு பாட்டிக்கு ரொம்ப முடியாமல் போய் அவங்க அம்மா கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருப்பான். ஸோ பாட்டியும் கண்ணா எனக்கு என்ன இருக்கிறது, நீ ஒரே பேரை, நீ என் பக்கத்தில் இல்லைன்னா எப்படிப்பா, அந்த பொண்ணு அவள் கூட நீ வாழணுன்னா போய் வாழுக்கண்ணா, ஆனால் என் கண்ணு முன்னாடி என் கண் பார்வையில் இருந்தால் போதும், எல்லா சொத்தையும் அவள் பேர்லேயே கூட எழுதி கொடுப்பா அப்படின்ட்டு அவனும் அவள் போயிட்டாங்கிற இதில் தான் அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல, அவனும் பாட்டி இனிமேல் அவளே வந்தாலும் எனக்கு வேணாம், என்ன சொல்லி என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு போனால் தெரியுமான்னு பாட்டிக்கிட்ட அழுதுகிட்டே சொல்லியிருப்பான். அதில் தான் மனசு உடஞ்சி அவன் போனதாகவும் சொல்ல, அவ்வளோதான் ஊர் பூரா அவனுக்கு வந்துட்டு ஆண்மை இல்லை ஆம்பளை இல்லை அப்படிங்கிற மாதிரி பரங்கி இருக்கும். ஸோ பாட்டிக்கு வந்து கேட்கவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாட்டி அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு அவன் விட்டதெல்லாம் பிடிக்கணுன்னு ஓடிட்டு இருந்திருப்பான். இதுக்கடையில் தான் இப்போ நீங்கள் வந்தது உங்கள் மேலே அவனுக்கு அவன் ஒய்ஃப் அதான் கல்யாணம் பண்ணவன் மேலே கூட அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்காது. அவள் சொல்லும் போதெல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவள் கிட்ட கூட நெருக்காமல் தான் இருந்திருப்பான். ஆனால் உங்ககிட்ட அவனால் அப்படி இருக்க முடியல. நீங்கள் அவனோட என்ன சொல்கிறது இல்லை ஒய்ஃப் கூட கிடையாது, அப்படி இருக்கும்போது கூட அவனால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. உங்களை பார்க்கும் போதெல்லாம் தன்னை மீறி அவனோட ஹார்மோன்ஸ் அவ்வளோ வேலை செய்யுது. ஸோ வந்துட்டு உங்களை பாதுகாக்கணுங்கிற உணர்வும் இருக்குது. அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்ருக்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குற அவன் எக்ஸ் ஒய்ஃப்க்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பணமும் கிடைக்கல. அதையும் தாண்டி அவன் புருஷன் எவ்வளோ வந்து ஹேண்ட்ஸமான பர்சன், அவனை கூட நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிறது வழி அவளுக்கு இருக்குது. அவனை விட்டதை அவளுக்கு ஏற்றுக்கவே முடியல தான், தப்பாக பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஃபீலிங் அவர்கிட்ட வந்துட்டு இதுக்கு மேலே உங்கள் பேச்சை நான் கேட்குறதில்ல, எனக்கு என் புருஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பா. ஸோ அதனால தான் வந்துட்டு அவளும் இங்கே மீட்டிங்கில் அவனை பார்த்து பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கா. பட் அவனும் உங்களை விட்டு நகராமல் அவங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வேறு எடுத்துக்க அவளுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. ஸோ நீங்கள் பிளேட்டோடு திரும்ப உங்கள் முன்னாடி அப்படியே வந்து முறைச்சிக்கிட்டு நிற்க நீங்கள் ஒன்றும் புரியாமல் யார் இவங்க அப்படிங்கிற பார்க்க, ஹே யார் நீ அப்படின்னு அடுத்த கேள்வி அவள்கிட்டேருந்து வருது. நான் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே உங்கள் கைப்பிடிச்சு தேவையில்லாதவங்க கிட்டே பேசணுன்னு எந்த அவசியமும் இல்லை வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு சேரை பிடிச்சி உங்களை உட்கார வைக்கிறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் பார்க்க, என்ன பார்க்குற சாப்பிடு அப்படிங்கிறான். அது அவங்க அப்படின்னு நீங்கள் எதோ ஆரம்பிக்க அவனும் ஃபுட்டு எடுத்து உங்கள் வாயில் சாப்பிடு அப்படின்னு ஊட்டுறான். அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. சாப்பிடும் போது பேசக்கூடாது அப்படிங்கிறான். அப்படின்னு மண்டையாடிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குறான். அவன் எக்ஸுக்கோ செம்ம கடுப்பாகுது. அவ்வளோ அப்படியே வந்து திரும்ப அப்படியே அவன் முன்னாடி உட்காந்துட்டு அவனே முறைச்சி பார்க்க அவனும் எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இந்த ப்ரைவசினா என்னன்னே தெரியாதா, 2 பேர் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து இப்படி உட்காடுறீங்க, அதுக்கு பர்மிஷன் கேட்கணுன்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் பேச, என்ன வெறுப்பேற்றுறீங்களா, எனக்கு தெரியும் உங்களுக்கு இவ்வளோ அழகாக இருக்கிற ஏன் மீறிய வராத உணர்வு ஆஃப்டர் ஆல் இவன் மேலே வரப்போதா, கண்டிப்பாக வாய்ப்பில்லை, ஏதோ என்னை வெறுப்பேற்றதுக்கு இவளை கூட வச்சுட்டு சுற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் பேச, அப்படி நினச்சா அது ஓ நினப்பு, யார் சொன்னா, எனக்கு இவளை பார்க்க போதெல்லாம் என்னென்னமோ தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இப்போட அப்படியே ஹோல்ட் பண்ணி, இப்போ சாம்பிள் பார்க்குறியா நீ அப்படின்னு உங்களா அப்படியே திருப்பி அவங்க லிப்புக்கிட்ட அவன் லிப்பை கொண்டு போகிறான். எங்கள் அவன் எக்ஸுக்கோ அவ்வளோதான் அவளால் தாங்கிக்க முடியல. ஸ்டாப் இட் அப்படின்னு கத்துறா. அப்படின்ட்டு அவனும் அப்படியே அவளை ஒரு மாதிரி துச்சமாக வச்சுட்டு நீங்கள் பேனு பயந்து போய் அவனே பார்த்துட்டு இருக்க. அவங்க லிப்பில் ஒட்டியிருக்கா ஃபுட்டு அவன் அப்படியே எடுத்து அப்படின்னு லிக் பண்ணால் நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன பேபி என்ன வேணும் அப்படின்னு அப்படியே வேறு மாதிரி பேசுகிறான். எதோ பேபியா அப்படிங்கிறவன் நீங்கள் பார்த்துட்டு இருக்க. இது பிடிக்கலையா என்கிட்ட எது சாப்பிட்றியா அப்படின்னு அவன் பிளேட்டில் உள்ளதை எடுத்து அவங்களுக்கு ஊட்டுறான்.
அது நீங்கள் வாயை திறக்கூடாமல் அடுத்தடுத்து ஃபுட்டாக ஊட்டுறான் அப்படின்ட்டு நீங்கள் போடா நான் பேசவே இல்லை அப்படின்னு அமைதியாகிறேன். அப்படியே நீங்கள் தலை குளிச்சுட்டு உட்காந்துருக்க. அவனே ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு ஊட்டி விடுறான். அப்படியே அவனும் சாப்பிட்றான். இதெல்லாம் பார்த்து வயிறு எரிஞ்சோளோ விடமாட்டேன். என்ன வேணும்னு வெறுப்பேற்று பண்ணுறீங்கள, சீக்கிரமே நீங்கள் என்கிட்ட வருவீங்க, வர வைப்ப அப்படின்ட்டு அவள் போகிறவளே போடி போ அப்படிங்கிறவர் பார்த்துட்டு அப்படின்ட்டு உங்கள் பக்கம் திரும்ப. இப்போ நீங்கள் அப்படியே வாய் நிறைய ஃபுட்டோட அப்படின்னு பார்க்குறீங்க. அவனுக்கு சிரிப்பு வருது. மெதுவாக மென்று முழுங்குடி அப்படிங்கிறான். நீங்கள் தான் அப்படி வாயில் அவ்வளோ ஃபுட்டே வச்சுட்டிங்க, அப்பா எவ்வளோ சாப்பிட்றது அப்படின்ட்டு நீங்கள் பேச முடியாமல் பேசிக்கிட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் முழுங்க. அவனோ சாரி அப்படிங்கிறான். நீங்கள் எனக்கு போதும் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு எனக்கும் போதும் போகலாமா அப்படின்ட்டு டிஷ்யூ எடுத்து அவங்க வாயெல்லாம் தந்து வைப் பண்ணி விடான். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வெளியில் வரீங்க. ஸோ அவங்க கையை பிடிச்சி அவள் யாருன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். அது சொல்லணுன்னா நீங்களே சொல்ல போகிறீங்க, நான் ஏன் கேட்கணும் அப்படின்னுக்கிறீங்க. சரி உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான். பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. அவ்வளோதானா அப்படின்னு கிட்ட வரான். அது என்னடி கிட்ட வந்தால் மட்டும் தந்தி அடிக்குது அப்படிங்கிறான். அது உங்களை பார்த்தாலே பத்தட்டமும் பயமும். ஏன் நான் பூச்சாண்டி மாதிரியா இருக்கேன் அப்படின்னு மாதிரியாச்சிங்க. உடனே இல்லைங்கோ அப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். ஹீரோ மாதிரி. ஆஹா அப்போ என்ன பிடிக்குமா? ரொம்ப நெருங்கி நிற்கிறான். அவனோட லிப்ஸ் உங்கள் கன்னத்தில் உரசுற மாதிரி. நீங்களும் அப்படி ஷை ஆகிட்ட உடம்பெல்லாம் நடுங்குது. அவன் கோட்டை இறுக்கி பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. சொல்ல உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். அது அது சொல்லு அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க. அது நான் உங்கள் வீட்டு வேலைக்காரங்க பொண்ணு அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் நான் கேட்டேனா? அது எனக்கு தெரியாதா? இல்லை. ஏய் என்னை பிடிக்குமாடி, அதுக்கு பதில் சொல்லினா என்னடிக்கு வளரிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு அது பதில் இல்லை அப்படிங்க. பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. என்ன சொன்னேன் அப்படின்னு உங்கள் ஃபேஸ் அப்படியே திருப்ப. அப்படியே நீங்கள் கண்ணை மூடிட்டு நிற்க. ஒய் கண்ணை தந்து என்ன பாரு, ஏய் பாரு அப்படின்னு தனியும் அந்த பார்க்கிங் லாட்டில் தான் நடந்துட்டுருக்கு. நீங்களும் அது அப்படின்ட்டு அப்படியே உதட்டெல்லாம் துடிக்க. கணத்தை வந்து அவனையும் பார்த்து பேச முடியாமல் வாய் தந்தி அடிக்க. அவனும் அவங்க கிட்ட நெருங்கி அவங்க இப்போ பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு கடிக்கணும்னு தோணியிருக்கும். ஸோ அடக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் பேசாமல் இருப்பானா. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் உங்களை எப்பெல்லாம் பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஸோ அவனும் அப்படியே கிஸ்ஸை இன்னும் டீப்பாக அப்படியே பண்ணிகிட்டே இருக்கவன் கை அவனை மீறி உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே அப்படின்ட்டு நீங்களும் அந்த அழுத்தத்தை அவன் ஷோல்டரில் கொடுக்க அப்படியே கண்ணை திறந்தவங்கள பார்க்குறான். நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கதை அப்படியே உள்வாங்கிட்டு இருக்கீங்க. பேக் கேஸ்லாம் பண்ணல, அப்படியே தான் நிற்கிறீங்க. ஸோ அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி அப்படியே பார்க்குறான். அவன் கிஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணதும் நீங்களும் மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. நான் லவ் யூ சொன்னேன், நீ திருப்பி சொல்லவே இல்லை அப்படிங்கிறான். அது ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவன் கோட்டை இழுத்து அவங்க மூஞ்சை கொண்டு போய் அவன் நெஞ்சுக்குள்ளே புதைச்சிக்கிறீங்க. எனக்கு சந்தோஷமாக தாங்களே அவங்க இறுக்கி கட்டி பிடிச்சி உங்கள் ஃபோர்கேட்டில் அடி கிஸ் பண்ணிட்டு சீக்கிரமே பாட்டிகிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறான். பாட்டி மாவா அப்படின்னு பயப்படுறீங்க. ஹே எதுக்கு எடுத்தாலும் ஏண்டி பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்லை அது போகலாமா அப்படின்னு உங்கள் கை பிடிச்சி காருக்குள்ளே ஏற்றிட்டு உங்கள் கையை விடவே இல்லை. அங்கேருந்து கிளம்ப இது எல்லாத்தையும் தூரத்தில் இருந்து அவன் எக்ஸ்-ஒய்ஃப் பார்த்துட்டே இருந்திருப்பா. அவளால் தாங்கிக்க முடியல. அது எப்படி இருக்கும்போது என்ன தான் வந்துட்டு அவளே வந்துட்டு நோ சொன்னாலும் சில சமயம் அவளுக்குமே ஒரு மாதிரி இருக்கும்போது அவன்கிட்ட அப்படியே பக்கத்தில் போய் கொஞ்சம் அவனை கிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. பட் அப்போலாம் அவனும் இல்லை பேபி ஒர்க் இருக்குது, இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு மேக்ஸிமம் அவாய்ட் தான் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கே வந்துட்டு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமோ இது மேலே நமக்கு லவ் அப்படின்னு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வரமாட்டேங்குது என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் அவன் நினைக்கும் போது அது எப்படி நான் பக்கத்தில் இருக்கும்போது ஃபீலிங்கே இல்லாத மறக்கட்ட மாதிரி இருந்தான், இப்போ மட்டும் எப்படி இதெல்லாம் அப்படின்ட்டு அவளால் அதை ஏற்றுக்கவே இல்லை. அவனால் விட மாட்டேன். யார் இவ? ஸோ அதெல்லாம் ஒரு பட்டிக்காடை கூட வச்சுக்கிட்டு அழைகிற விட மாட்டேன். என் இடத்துல இன்னொருத்தி வரவே மாட்டான். நான் தான் எப்போ உனக்கு பொண்டாட்டி அப்படின்ட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி புலம்பிட்டு அலையிறா. ஸோ இங்கே அவங்கள கூட்டிகிட்டு வந்தவனும் கார்லேருந்து இறங்கி உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்களும் இறங்கி அப்படியே உள்ளே போக டக்குன்னு கையை பிடிக்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. நடி இப்படியே போனால் எப்படி அப்படிங்கிறான். என்ன பண்ணணும்? எது சொன்னாலும் பண்ணுவியா அப்படின்னு கிட்ட வரான். ஐயோ பாட்டி அம்மா யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படின்னு பயப்படுறீங்க. யார் பார்த்தா என்ன அப்படின்ட்டு அவங்கள அப்படியே இழுத்து அவங்க கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ண. ஐயோ என்ன பண்ணுறீங்க தெரியலையே
உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு விடணும்னு தோணவே மாட்டேங்குதுடி, ஏதோ பண்ணணும் போல இருக்குது அப்படின்ட்டு அவன் கை மறுபடியும் அவங்க ஹிப்புக்கு போகுது. அப்படின்ட்டு நீங்கள் இருக்க அந்த ஹிப் செயினில் கையை விட்டு அப்படியே உங்களை கிட்ட இழுத்து இன்னும் நறுக்கி நிப்பாட்டுறான். நீங்களும் அப்படியே அவன் மேலே மோதகமாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியல. அப்படியே உங்கள் அவன் செஸ்ட்டில் அப்படியே வந்துட்டு மோதிக்கிட்டு இருக்க. அவனும் உங்களே பார்க்குறான். நீங்கள் அவனையும் அப்படியே பார்க்க முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்க. அவனும் அவங்க மூஞ்சி அப்படியே பிடிச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அடுத்த நிமிஷம் அவளை இப்போலாம் கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணி முடிச்சதும் சரி நீ போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு திரும்பி போகிறீங்க. அப்போ அவனும் அப்படியே வந்துட்டு ஐயோ படுத்துறாளே, விடவே மனசு வர மாட்டேங்குது, நான் இப்படி கிட்ட வச்சுருந்தா ஏதாவது பண்ணிடுவேன் இடம் கூடமா, சீக்கிரம் பாட்டிட்டு பேசினா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். போன நீங்கள் என்ன நினச்சிக்கணும், குடுக்குடுன்னு ஓடி வந்து அவனை பின்னாடிலேருந்து அப்படியே ஹக் பண்ண ஏய் நடி அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை, அது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி நான் முதுகில் ஒரு ஆழ்ந்த கிஸ் கொடுத்துட்டு அங்கே நிற்கவே இல்லை, கொடுக்கணுட ஏய் அப்படின்ட்டு திரும்புகிறவன் அப்படியே டென்ட்டு பண்ணிட்டு ஓடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு உள்ளார. பாட்டி அவனையே கை கட்டி நின்று இப்படி பார்த்துட்டு இருக்க. அது பாட்டி அப்படிங்கிறான். என்னப்பா நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி அது அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே வந்துட்டு அவன் ரெடி ஆகிட்டு வரா. பாட்டி உங்களே முறைச்ச மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கா. என்ன பாட்டியை முறைக்கிறாங்க அப்படின்ட்டு பாட்டி அப்படின்னு வந்து நீங்கள் கிட்டே நின்னாலும் எல்லா வேலையும் நல்லா செய்ய தெரியுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு பாட்டி, நான் என்ன பண்ணேன்? நீங்கள் எங்கே உங்கள் அம்மா அவளையும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணா அப்படின்னு என்னடி பண்ணி தொலைச்ச அப்படின்னு உங்கள் அம்மா நான் ஒன்றும் பண்ணலிங்கம்மா அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டு நின்றுட்டுருக்க. இப்போ பாட்டியும் வந்துட்டு அவங்கள அப்படியே முறைச்சி பார்த்துருக்கா. கரெக்டாக மேலேருந்து கீழங்க அது அவனை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவனும் என்னாச்சு அப்படின்ட்டு பாட்டி அப்படின்னு கிட்ட வரான். நீ கிளம்புப்பா, இன்றைக்கி அவள் வேலைக்கு வரல அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு அவனும் அங்கேருந்து கிளம்ப என்ன இவரும் போகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் அவனை அப்படியே பாவமாக பார்க்க அவனும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிச்சிட்டு பாட்டி அப்படின்ட்டு அப்படியே பாட்டிக்கிட்ட மறுபடியும் வர எனக்கு எல்லாம் தெரியும் நீ வேலைக்கு போ அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்ட்டு அதனால் பாட்டி மீறி எதுவும் பேச முடியாமல் அப்படியே அங்கேருந்து போக உங்களுக்கு கண்ணில் லைட்டாக டியர்ஸே வர மாதிரி இருக்கு. அது பாட்டி நேற்று நைட்டு நீ அவனும் காலையிலேருந்து வந்து இறங்கினதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு பாட்டி சொன்னது அவ்வளோதான். அது பாட்டி நான் வேணும்னு எதுவும் அப்படின்னு நீங்கள் அழுக ஆரம்பிக்கா. பாட்டியோ எதுக்கடி அழுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா அதுக்கு மேலே என்ன பண்ணி தொலைச்சி அப்படின்னு உங்களை அடிக்க கைவாங்க. என்ன அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு பாட்டியோ அடிக்கிற விளையாச்சு கதை தலைக்கு வசந்த பொண்ணு, அது மட்டும் இல்லை என் வீட்டு மருமக அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஏதே அப்படின்னு பார்க்க நீங்களோ அப்படியே அழுக்கி நிறுத்தி பாட்டி அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படின்னு உங்கள் ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணி ஆமாடக்கண்ணா நைட்டு எல்லாத்தையும் சொன்னான். அந்த பையன் இவ்வளோ நாள் கல்யாணம்னு சொல்லும் போதெல்லாம் டேக்கா கொடுத்துட்டு ஓடிட்டே இருந்தான். இன்றைக்கி தான் ஒத்துக்கிட்டான். உனக்கு எல்லாமே தெரியும் பையனை பற்றி, நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஆனால் அவன் பொண்ணுக்கு எதுவும் தெரியாது, அதை சொல்லி தான் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மாவை அவளுக்கு என்ன தெரியணும், எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம் விடுங்க, அவள் தான் விரும்புகிறேன்னு சொல்கிறாள்ல, அப்புறம் என்ன தம்பிக்கு அவளை பிடிச்சிருக்கு, எனக்கு தம்பியை பற்றி நல்லா தெரியும், எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தான், ஆனால் நான் உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவ, என் பொண்ணை எப்படி அப்படிங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இதெல்லாம் பற்றி நீ பேசக்கூடாது, இங்கே பாரு எனக்கு உன் பொண்ணை தருவியா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்க மனப்பூர்வமான சம்மதம் அப்படிங்க. பாட்டியோ என்ன தான் நீ சொன்னாலும் அதை இவ வாயிலேருந்து சொல்லணும், பாட்டி எனக்கும் அவரை அப்படிங்க அதெல்லாம் கண்ணா அப்படின்ட்டு பாட்டியோ வந்துட்டு அவன் லைஃப்பில் நடந்ததெல்லாம் அப்படியே சொல்ல நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உன் முடிவு என்னன்னு நீ சொல்லுமா அப்படிங்க. நீங்களும் அடுத்த நிமிஷம் பாட்டி அம்மா சொன்ன மாதிரி நான் ரொம்ப வேலை பார்க்குற வீட்டு பொண்ணு, என்னை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா அது மட்டும்தான் எனக்கு, மற்றபடி அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இத்தனை நாள் அவர் கூட இருந்ததில் ஒரு நல்ல மனசை புரிஞ்சுக்க முடிஞ்சு, எனக்கு அது போதும் வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கும் சந்தோஷம் தாங்களா. பாட்டி உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு என் பேர வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு நினச்சேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான். அப்படியே அவங்க கல்யாண வேலையெல்லாம் ரெடியாக வந்து நடக்குது. ஸோ நான் ஈவினிங் அவன் வந்து உங்களை அப்படியே பக்கம் நீங்கள் மூஞ்ச அப்படியே திருப்பிட்டு போவேன். ஓய் நாடி ஓவராக பண்ணுற, நான் தனியாக பார்க்கவே முடியல, நீ என்னடனா உன்னை பார்க்கலான்ட்டு வந்தால் மூஞ்சை திருப்பிட்டு போகிறவ அப்படின்னு பிடிச்சி இழுத்து அவன் அப்படி இருக்க. நீங்கள் போங்கங்கிட்ட, காலையில் பாட்டி என்னை கூப்பிட்டு மிரட்ட நான் பயந்தே போயிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா என்னை அம்பன்னு விட்டுட்டு போயிட்டீங்களா, இப்போ மட்டும் எதுக்கு வந்து பேசுகிறீங்களா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை நகர்த்தி விட்டு போக ஓய் வெடி போகிறது அப்படின்னு அப்படி எடுத்து பாட்டி எல்லாம் சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. ஒரு வேளை நமக்கு குழந்த அப்படிங்க, நான் உங்களுக்கு குழந்த, நீங்கள் எனக்கு குழந்த, அடேங்கப்பா நீ குழந்தைன்னு சொல்லு, ஆனால் நான் குழந்தையாடி அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படிங்கிறீங்க. நான் எந்த ஆங்கிள்டி குழந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சேன் அப்படிங்கிறான்.
எல்லா ஆங்கிள்லேயும் அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு, நிஜமாவே உனக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லையே அப்படிங்கிறீங்க. ஏண்டி அப்படின்னு கேட்குறான். இது என்ன கேள்வி? ஒருத்தவங்களை பிடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா என்ன? உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படி இருக்கீங்க, ஹீரோ மாதிரி. ஏய், அழகுலலாம் வாங்கினீன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் போர் அடிச்சிடும்டி. அதை மட்டும் இல்லை, என்னை எப்படி பார்த்துக்கிறீங்க, எனக்கு அது போதும். உங்கள் மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி நான் எதையும் எதிர்பார்க்கல. அடேங்கப்பா, என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ மெச்சூரிட்டி வந்துருச்சா? ஹலோ, எனக்கும் 20 வயசு ஆகுது. அடேங்கப்பா, நான் கூட உனக்கு 12 வயசுன்னு நினச்சேன்டி. அந்த குழந்த அளவுக்கு தான் உனக்கு மெச்சூரிட்டியே இருக்குது. என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் எவ்வளோ நல்லா வேலையெல்லாம் பார்க்குறேன், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே மூக்க ஒரு மாதிரி வச்சுட்டு குழஞ்சாகணும். ஐயோ கொல்றியே, இப்படிலாம் பேசினேன் கொடிச்சு வச்சுருவேன் அப்படின்ட்டு அவனும் உங்கள் இப்போ பிடிக்க. ஆத்தி மறுபடியுமா அப்படின்ட்டு நீங்கள், ஐயோ பாட்டி பார்த்தா தப்பாக நினச்சிக்குவாங்க, நேத்தே பண்ணதெல்லாம் பார்த்துட்டாங்களாம், ஏன்னா இந்த மாதிரி இனிமேல் நடந்துக்காத கல்யாணம் வரைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நீ போய் பாட்டிகிட்ட சொல்கிற? சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். நான் கிஸ் பண்ணது நீ சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே நிற்கிறது யாருக்கும் தெரியாது, அதனால் சொல்லாத அப்படின்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே எடுத்து இப்படி மக்காவே ரெடி, அது போதும் அப்படின்னு லிப்பில் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்க. அவனும் அப்படியே எதுப்பா அவங்க ஹிப்பில் அப்படின்னு கிஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் சினுங்குறீங்க. இதை பார்க்கும் போது என்னென்னமோ தோணுதுடி அப்படின்ட்டு அந்த இடத்துல அப்படியே லிக் பண்ண, ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அவன் அப்படியே உங்கள் வயிற்றோட அவன் ஃபேஸை வச்சு அழுத்த, அவனும் அந்த இடத்துல அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ணுறான். அதுக்குள்ளே அவங்க அம்மா கூப்பிட்ற சவுண்ட் கேட்டு ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நவுத்தி விட்டு ஓடிடுறீங்க. அப்படின்ட்டு அவனும் ஐயோ கல்யாணம் வரைக்கும் கூட தாங்குமா தெரில அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வந்துடுறான். ஸோ 2 பேத்துக்கு கல்யாணங்கிறனால பெரிய வந்துட்டு கிராண்டாக செய்யலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே அவன் பேர் டேமேஜ் ஆகிருக்கல, அதனால் வந்துட்டு பார்த்து பாட்டி எல்லாத்தையும் செய்கிறாங்க நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அவனுக்காக வந்துட்டு ட்ரெஸ் எடுக்க, ஜுவல்ஸ் எடுக்க, எல்லாத்துக்கும் நீங்களும் ஒன்றா தான் போகிறீங்க. அவனும் அங்கெல்லாம் உங்களை எல்லாம் சினிமிஷம் பண்ணி என்னென்னமோ ஜுவல்ஸ் எடுக்க, அவன் மட்டும் சர்ப்ரைஸாக ஒரு ஜுவல் வாங்கி வச்சுக்கிறான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ வந்துட்டு கல்யாண நாள் வந்து அப்படியே வந்துட்டு கம்பீரமாக மணமேடையில் அவன் உட்காந்துட்டு இருக்கான். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். இவனுக்கு ஆண்மை இல்லைன்னு எப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு பொண்ணு ரெடியாக இருக்கா கல்யாணம் பண்ணிக்கா அப்படிங்கும்போது, அது மட்டும் இல்லாமல் வந்த நாள்லேருந்து பார்த்துருப்பாங்க எல்லோரும் நீங்கள் வந்துட்டு அவனோட எப்படிலாம் வந்துட்டு இருக்கீங்க, அந்யோன்யமாக 2 பேரும் வந்துட்டு அந்த நலுங்கு வைக்கிறது இதிலலாம் கூட 2 பேத்துக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவனுக்கு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சு இப்பயே ஆரம்பமாகிடுது. ஸோ வந்துட்டு 2 பேத்துக்கும் கல்யாணம். நீங்கள் வந்துட்டு அடுத்த அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. அவ்வளோ அழகாக கிராண்டாக அந்த சாரியில் சூப்பராக இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அவனை வந்துட்டு உங்ககிட்ட கல்யாணத்துக்கு அந்த மடமேடைக்கு வரதுக்கு முன்னாடி உங்களை வந்து பார்க்க வந்திருப்பான். ஸோ மேக்கப் பண்ணிட்டு இருந்தவங்களாம் போக்க நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு நிற்க, ஐயோ கொல்றியே செம்மையாக இருக்கடி பண்ணுறாடி. நான் வந்து கிட்ட நிற்க நீங்கள் அவனை அப்படியே நிமிர்ந்து மெதுவாக பார்க்குறீங்க. எப்படி இருக்க தெரியுமா அப்படின்ட்டு அவங்க கடத்தில் அப்படியே கிஸ் பண்ண, நீங்களும் அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ நான் கொடுத்த மரம்னு கொடுறி அப்படிங்கிறான். போங்க அப்படிங்கிற அப்படின்ட்டு அவனை அவங்க கைப்பிடிச்சு உனக்கு கொண்டாந்துருக்க அப்படிங்கிறான். என்ன கண்ணை மூடு, நான் பார்க்கணும் மூட்ரி கண்ணை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட சொல்லி அவனும் உங்களுக்கு ஹிப் செயின் தான் வாங்கிட்டு வந்திருப்பான். உங்கள் ஹிப்பில் அப்படியே வந்துட்டு அவனே போட்டு விட நீங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஹிப்பில் அப்படியே போட்டவன் அந்த இடத்த அப்படியே அழுத்தி அப்படியே கிஸ் பண்ணும்போது தான் டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. அவனும் அப்படியே வந்துட்டு அவங்க ஹிப்பை பிடிச்சிட்டு இது எனக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் ஐயோ அப்படின்னு ஷையாக வெக்கப்படாதடி, வெக்கப்பட்டே கொள்றியே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடு டார்லிங் அப்படின்ட்டு அவங்க கணத்தில் மறுபடியும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்படியே பார்க்குறான். அவன் கண் அந்த ஹிப் செயினில் வந்து நிற்குது. ஆஹா எப்படி இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவங்கள கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே ஷை ஆகிட்டு இருக்க, அவனும் அவங்களே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. நீங்களும் ஒரு கண்ணால் அவனை சைட் அடிக்க. இப்போ வாசலில் ஏதோ சவுண்ட் கேட்குது. பார்த்தா அவன் வந்து பாடி கார்ட்ஸ் யாருமே வந்துட்டு அவனோட எக்ஸ் ஒய்ஃப் தான் வந்திருக்கான். நான் தான் அவன் பொண்டாட்டி, நான் இருக்கும்போது அவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கலாம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அவனும் வந்துட்டு அவள் மனநல பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். அவள் வந்து என் கல்யாணத்தை நிறுத்துறா, வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க அப்பாவும் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருப்பார். அவர்கிட்டையும் வந்து சண்டை போட்டு வீட்லேயே அவர் மண்டையை வந்துட்டு பொழந்துட்டு தான் ஓடி வந்திருப்பா. ஸோ வந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வந்துட்டு அவளுக்கு உண்மையே சொல்ல போனால் இவனோட வாழ முடியலையே அப்படிங்கிற இதுலேயே வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி எனக்கு மட்டும்தான் அவன் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி மனநோயாளி ஆயிருப்பா. ஸோ இங்கே வந்து அவள் கத்திக்கிட்டு இருக்கவும் போலீஸ் வந்து அவளை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகுது. நீங்களும் அப்படியே பாவமாக பார்க்குறீங்க. பாவம் இல்லை அப்படிங்கிறீங்க. பாவம் தான் அப்படிங்கிறான். சாரி, உங்களுக்கு அவங்கள பற்றி பேசினா கஷ்டமாக இருக்கும்ல அப்படிங்கிறீங்க. அதனால் அவன் எக்ஸ் ஒய்ஃப் அவ்வளோதான், என் லைஃப்பில் வந்த சனின்னு கூட சொல்லலாம். என்ன பண்ணுறது, இதெல்லாம் நடக்கணுன்றதுக்கு இப்படி ஒரு தேவதை வர்றதுக்கு தான் இப்படி ஒன்று கூட வந்திருக்கு போல். பரவாயில்ல, அது ஒன்று தான் என்னோடய பிளாக் மார்க். ஆனால் பாட்டி அதை பற்றி சொல்லியிருப்பாங்கள அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் டக்குன்னு யாரும் பார்க்காத மாதிரி அவன் கண்ணத்தில்
அப்படின்னு ஒரு கிஸ் பண்ண ஹே அப்படின்னு அவனை ஆச்சரியமாக பார்க்க இங்கே தலையை குனிஞ்சு உட்காந்துக்கிறீங்க. அவனும் அப்படியே இருக்க ஐயரோ சரி சரி இதெல்லாம் அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க, முதல் தாலியை கட்டிங்கன்னு கொடுக்க அவனும் சிரிச்சுட்டு தாலி எடுத்து உங்கள் கழுத்தில் அப்படியே கட்டுமா அப்படின்னு கேட்க அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே 3 முடிச்சு போட்டு அவங்கள அவனோட சரிபாதியாக ஆக்கிக்கிறான். ஸோ வந்துட்டு கல்யாணம் நல்லபடியாக முடியுது. எல்லோரும் வந்துட்டு ஹாப்பியாக வாழ்த்திட்டு போக அப்படியே ஃபஸ்ட் நைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் எப்போ வருவீங்கன்னு. நீங்கள் பால்சமோட உள்ளே வந்ததும் உங்களை அழகாக தூக்கிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச அந்த ஹிப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களோ அப்படியே மூன் பண்ண அந்த ரூம் ஃபுல்லாக உங்களோட மோன் சவுண்டாக தான் இருக்குது. லவ் மேக்கிங் ரொம்ப அழகாக நடக்குது. அவனாலேயே நம்ப முடியல. அவனும் பேபி என்னை பார்த்ததுலேருந்து என் ஹார்மோன்ஸ்லாம் என்னென்னமோ வேலை செய்துட்டி லவ் யூடி அப்படின்ட்டு அவனும் நீங்களும் வலிக்குது அப்படின்ட்டு அவனை அப்படியே ஷோல்டரில் பைட் பண்ண இப்படி தாண்டி இன்னும் அழுத்திக்கடி அப்போ தான் எனக்கு உணர்ச்சி அதிகமாகும் அப்படின்ட்டு அவனும் அது என்னமோ உன்னை பார்த்தாலே எல்லாமே நட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே விடிய 2-3 டைம் கூட 2 பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு சோர்ந்து போய் அவன் செஸ்ட்லேயே சாஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை லீவ் போட்டு ஹனிமூனுக்கு ஜாலியாக சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பாட்டிக்கும் உங்கள் அம்மா கூட அவ்வளோ சந்தோஷம். அவனோட லைஃப் ரொம்ப அழகாக மூவ் ஆன் ஆகுது. அவன் அவங்க கூடவே வச்சுருக்கான். நீங்கள் பிஏ தானே. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வேலைக்கும் அவங்க கூட போயிட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் கொடுக்குறதில்ல. உங்களை ரொம்ப பார்த்து அப்படியே தாங்கிட்டு இருக்கான். ஒன் டே வந்து சண்டே. ஸோ 2 பேரும் வந்துட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு சோஃபாவில் உட்காந்துக்க நீங்கள் அவங்க மடியில் படுத்துட்ருக்கீங்க. அப்போ அவனும் ஜூஸ் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்குறான். இந்த இருங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறீங்க. ஸோ வந்துட்டு எழுந்திரிச்சதும் உங்களுக்கு ஒரு மாதிரி கிருன்னு வருது. டக்குன்னு சோஃபாவை பிடிக்க அவன் அப்படியே பார்க்குறான். நாச்சுடி அப்படின்னு உங்களை பிடிக்க தெரிலங்க காலிலேருந்து தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் வச்சுருப்பீங்க. மறுபடியும் அப்படியே தலை சுற்றி கீழே விழுக்க போக உங்களை அப்படியே வந்து கையில் தூக்கி என்னாச்சுமா அப்படின்னு பார்க்குறான். தெரியல அப்படின்ட்டு இருக்கேன். அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு. இல்லை ஜூஸ் குடிக்கணுன்னு இவள்கிட்ட கேட்டேன், எடுத்துகிட்டு வரேன்னு எந்திரிச்சுவா அப்படியே வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் அப்படியே உங்களை படுக்க வச்சு மெதுவாக தண்ணி கொடுத்து என்னடி பண்ணுது அப்படின்ட்டு தலை தட்டிட்டு அவங்க அம்மா வந்து ஜூஸோடு வந்துடுறாங்க. தம்பி இந்தாங்க நீங்களும் எடுத்துக்கோங்க, இந்தம்மா நீ குடி அப்படிங்க. இப்போ நான் ஜூஸ் குடிக்கிற மூடில் இல்லை அப்படின்ட்டு அவனும் அதை வச்சுட்டு உங்களுக்கு தான் கொடுக்குறான் நீ குடி அப்படின்ட்டு. நீங்களோ அது அம்மா அது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கவங்க அம்மா என்னடி நாள் தள்ளி போயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறீங்க. ஐயோ தம்பி இப்போ நீங்கள் இதை குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஜூஸை கொடுக்க என்ன அப்படின்னு அவன் பார்க்குறான். பாட்டிக்கும் சந்தோஷம் தாங்களே. டே கண்ணா நீ அப்பா வாக்க போகிறடா, நான் கொல்லு பாட்டி வாக்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட அவன் கண்ணில் ஆனந்த கண்ணீரே வந்துடுது. பேபி அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஷையாக சந்தோஷமாக இருக்குடி. ஐயோ என்னால் அப்பா ஆக முடியாது, நாமளும் இல்லைன்னு சொன்ன உலகத்துக்கு முன்னாடி நான் அப்பா ஆகிட்டேன்னு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடி, என்ன என் பொண்டாட்டியால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணத்தில் கிஸ் பண்ணுறா. அவங்க அம்மாவும் பாட்டிக்கும் ஐயோ அப்படின்ட்டு 2 பேர் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே ஆசுக்காக விலகி போக அவங்கள அப்படியே கையில் தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு வரான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டுக்க சொல்லிடி பொண்டாட்டி எனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்க போகிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவன் செஸ்ட்டில் கை வச்சு வேற என்ன வேணும் நீங்கள் தான் அப்படிங்க. நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சு உங்களை இப்பெல்லாம் கிஸ் பண்ணி அப்படியே உங்களோட 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் செக்கப்லாம் கூட்டிகிட்டு போகிறான். குழந்தை வளர அவனுக்கு சந்தோஷமாக தாங்கலை. அப்படியே அந்த குட்டி உடல் உயிர் வந்து அசைகிறத பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அவங்க வயிற்றில் அசைவெல்லாம் பார்க்கும்போது உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ 2 பேர்த்தோட ஹாப்பி லைஃபோட இதே வந்துட்டு அதானே. ஸோ 2 பேர்த்தோட லவ்வுக்கான ஆதாரமாக அவங்களுக்கு ஒரு பாய் பேபி அவ்வளோ அழகாக க்யூட்டாக பிறக்குது. ஸோ அதை அப்படியே பார்க்குறான். அவனையும் உங்களையும் கலந்த கலவையாக இருக்குது. குழந்தை அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஜோ அப்படின்னு குழந்தைய கொஞ்சிட்டு பாட்டிட்டு உங்கள் அம்மாட்டே கொடுத்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். உங்களை போய் பார்க்கணுன்னு சொன்னதும் உங்கள் அப்படியே ஓடி வந்து உங்கள் ஃபோர்களில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி பொண்டாட்டி ஐ லவ் யூ அப்படிங்கிறான். தேங்க்ஸ் அப்படின்னும் சொல்கிறான். நீங்களும் என்ன என்கிட்ட போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு நீங்களும் அவன் செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிக்க அவனும் வந்துட்டு உங்களை கொஞ்சிட்டு இருக்க. பாட்டி அம்மாவும் இப்போ உள்ளே வராங்க. ஸோ நீங்கள் குழந்தைய பார்க்குறீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது உங்களை மாதிரியே அப்படிங்கிறீங்க. இல்லை என் பொண்டாட்டி மாதிரி அவ்வளோ க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கா. பாட்டி அம்மாவும் கூட அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா அது ஒரு ஸ்வீட் எனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.